أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. மனது அலைபாய்வது என்பதோ எல்லை மீறுவது என்பதோ தவறு கிடையாது. ஆனால் அவைகளை நாம் அம்போண்டு விட்டு விடுவது, எந்த கவனமும் இல்லாமல் விட்டு விடுவதுதான் எப்பொழுதுமே நாம் என்ன செய்ய வேண்டும், அது தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு இந்த எப்படி எமது உணர்வலைகளை கட்டுப்படுத்தி எமது தடுமாற்றங்களை கட்டுப்படுத்தி எப்படி போக வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு எல்லா இடங்களிலும் சொல்லித் தருகிறது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் உளரீதியான கட்டுப்பாடை நிறையவே எங்களுக்கு என்ன செய்கிறது, சொல்லித் தருகிறது. எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் மார்க்கத்தின் பக்கம் திரும்பி போகின்றவர்களாக நாங்கள் இருப்போம் என்றால், கொள்கை ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அன்றாட எமது உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனையான நேரங்களில் மாத்திரமல்ல, நாங்கள் மகிழ்ச்சியான நேரங்களில் கூட ஷரியாவின் பக்கம் திரும்பி போகக்கூடிய அந்த மனோநிலை எம்மிடத்திலே வருமாக இருந்தால் எமது வாழ்க்கையை யாராலும் தடம் புரள செய்ய முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இந்த நேரத்திலே அதாவது அடிக்கடி கூடுதலாக நிறைய பேர் இப்போ பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், வாழ்க்கை தடுமாற்றம். என்ன தடுமாற்றம்டா, உயிர் போகிற தடுமாற்றமெல்லாம் இல்லை. ஆனால் உயிர் போகிற லெவலுக்கு என்ன செய்கிறாங்க, சில விஷயங்களை மாற்றி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் நிம்மதியாகிறவனே என்னது பதட்டமாக்குற மாதிரியான சூழ்நிலையில் நிறைய மக்கள் ஆகுவதை நம்ம இயல்பாக என்ன செய்கிறோம், பார்க்குறோம். நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நிலைக்கு ஆகுவதை பார்க்கிறோம். சிலருக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் வந்தால் அதை சும்மா பேசணும், அதை சாதாரணமாக எல்லாரோடையும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். சில பொழுதுகளில் இவன் முடிவெடுக்க மாட்டான், கேட்குறவன் முடிவெடுத்துருவான். இவர் எந்த விதமான முடிவுக்கும் இவர் வரமாட்டார். ஆனால் கேட்குறவன் என்ன செஞ்சிருவான், முடிவெடுத்துருவான் என்பதை பார்க்குறோம். பொதுவாகவே நம்ம வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம். புதுசாக ஒருத்தர் சவுதிக்கு இறங்குவார் அல்லது கத்தாருக்கு இறங்குவார், ஏதோ ஒரு நாட்டுக்கு வேலைக்கு இறங்குவார். இறங்கின உடனேயே அந்த ஒரு 3-4 வருஷம் ஆகிக்கிறான் தானே, அவனுக்கு பல கவலைகள் இருக்கும். அவன் அதை எல்லாத்தையும் யார்கிட்ட கொட்டுறதுன்னா, புதுசாக இறங்கினவன்ட்டு என்ன செய்யறது, இங்கெல்லாம் நாடு நம்ம இப்படி வாழ்கிற மாதிரி இல்லை, நாட்டில் ஒரு சாதாரண ஒரு பருப்பு கறியோடு வாழ்கிறதுனால அவன் ஏற்கனவே வேதனையில் தான் இருப்பான், ஹோம் சிக்லாம் இருப்பான். இறங்கின உடனே அவன்கிட்ட போட்ட உடனேயே இவன் போகிறது இல்லை. யார் இந்த கவலையை எவன் சொல்லிக்கின்றிருக்கிறானா அவன் போகிறது இல்லை. யார் போயிடுவான், நான் போயிட்டு வரேன் அவன் போயிடுவான். இந்த மாதிரியான நிலையில் நாம் என்ன செய்கிறோம், நிறைய பேரை பார்க்குறோம். நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், எவன்கிட்ட பேசுகிறோம், ஏன் பேசுகிறோம் என்ற எந்த சிந்தனைகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களை நம்ம நிறைய என்ன செய்கிறோம், பார்க்கத்தான் செய்கிறோம். ஸோ இது போன்ற விஷயங்கள் மார்க்க ரீதியாக நாம் எப்படி என்ன செய்வது, அதாவது வைத்துக்கொள்வது என்பதை சொல்வது தான் இந்த தலைப்புடைய பிரதான நோக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே எமது உணர்வுகளை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய ஒன்று. அல்லாஹு தாலா தான் இந்த சோதனையெல்லாம் உலகத்தில் எந்த விதமான சோதனை தந்தாலும் யார் தாரது, அது அல்லாஹு தாலா தருவது. அல்லாஹு தாலா சோதனை தருவதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான், எமது தீனை சோதிப்பதற்கு, அவ்வளோதான். இந்த உலகத்தில் நமக்கு என்ன பெரிய சோதனை வந்தாலும் சரி, உள்ளவருக்கு சோதனை வந்தாலும் இல்லாதவருக்கு சோதனை வந்தாலும் இறைவன் அங்கே டெஸ்ட் பண்ணுவது எது தெரியுமா, நீங்கள் எவ்வளோ இதில் போராடி உங்களோட பொருளாதாரத்தை வளர்த்துக்கொள்றீங்க அல்லது இருக்கிற பிஸ்னஸை தக்க வச்சுக்கொள்றீங்க என்பதல்ல. அது போகுது வருகுது. இறைவன் பார்ப்பதெல்லாம் நீங்கள் தீனை எப்படி பாதுகாத்துக்கொள்றீங்க, அதில் உங்கள் தீனை எப்படி பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என்பதற்காக மட்டும்தான் இறைவன் என்ன செய்யறான், சோதனையை தருகிறானே தவிர எந்த இடத்துல இறைவன் எதுக்கு சோதனை தருவதில்லை. நீங்கள் எப்படியாவது என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் டபுள் பிஸ்னஸ் பண்ணி நல்லா என்னது முன்னேறணும் என்பதற்காக தருவது. அது இறைவன் தருது உங்களுக்கு, அது இறைவன் உங்களுக்கு தருவது. நம்ம முயற்சி எடுப்பது போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் அது இறைவன் உங்களுக்கு தருவது. ஆனால் நம்ம மார்க்க விஷயத்தை எந்த அளவு எந்த ஒரு சோதனை வந்தாலும் நம்ம அந்த விஷயத்தை என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் சரி நான் அல்லாஹ்வை என்ன செய்வேன், புகழ்வேன் 4 விஷயத்துக்காக. அதில் பிரதானமாக ஒன்று சொல்கிறார் என்னென்னா, என்னது அதாவது இன்னஹாலம் தகுன் ஃபி தீனி, அந்த சோதனை என்ற மார்க்கத்தில் அமையல பாருங்க, அதனால் நான் அல்லாஹ்வுக்கு என்ன செய்வேன், நன்றி செலுத்துவேன். இதைவிட பெரிய சோதனை இறைவன் தரல, அதனால் நான் என்ன செய்வேன், நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு 4 விஷயத்தை சொல்கிறாங்க. அதில் பிரதானமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மார்க்கம் சோதிக்கப்படுற மாதிரி அல்லாஹ் ஆக்கலையே. மார்க்கம் சோதிக்கப்படுற மாதிரி என்ன, சில சோதனைகள் வரும், நமக்கு தொலையெல்லாம் போயிடும். சில சோதனைகள் வரும், நம்ம ஹராமில் விழுகிற லெவலுக்கு என்ன செஞ்சிடும், ஆகிரும். சில சோதனை வரும், நான் வட்டி எடுக்கிற சிச்சுவேஷனுக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். வரக்கூடாது, வந்துடும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சோதனையாக அது இல்லையே, அதனால் நான் என்ன செய்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். எனது சோதனை எதுக்கு வருது, நமது அன்றாட வாழ்க்கையோடு அன்றாட பிரச்சனைகளோடு வருகிறது என்கின்ற அமைப்பில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க சொன்னதாக நம்ம ஒரு அசரை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புவதெல்லாம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனை அதாவது இறைவனுடைய விஷயத்தில் திருப்தியாக இருக்கிறீர்களா. அர்ரிதா பிமா கஸமஹுல்லாஹு லக், அல்லாஹு தஆலா எங்களுக்கு எதை விதித்தானோ அதில் நாம் திருப்திப்படுகிறோமா என்பதுதான். அதனால தான் நம்ம சோதனை சம்பந்தமான துஆக்கள் எல்லாம் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் தஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர சத்ரி வ ஜலாஅ ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி வ கம்மி, அந்த நம்ம சொல்கிறோமே அந்த துஆல எல்லாம் அல்லாஹ் அந்த ஹதீஸுடைய ஆரம்பத்தில் என்ன வருது, அதாவது உனது தீர்ப்பில் நான் உனது தீர்ப்பு நீதியானது அப்படி என்பதை நான் என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்ற வார்த்தை வருவதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்ம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னொரு அம்சம் என்னன்னா, சோதனையே இல்லாத ஒன்றை கூட சைத்தான் என்ன செய்வான், பெரிய ஒரு சோதனையாக காட்டுவான். அது சோதனையாகவே இருக்காது, ஆனால் அது அதாவது சோதனையாக சைத்தான் என்ன செய்வான், காட்டுவான். ஒரு பெரிய பிரச்சனையாகவே அது இருக்காது, ஆனால் ஒரு பிரச்சனையாக காட்டுவான். உண்மையிலேயே இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஒரு பூமியில் நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு இடம் தரது இருக்குது, அது பெரிய நிஅமத். இப்போ நமக்கு பிரச்சனை நம்ம கிட்டத்தட்ட டுவல் சிட்டிசன் மாதிரி வழங்கிட்டா, நம்ம இங்கே இருக்கனா இங்கே இருக்கலாம், இங்கே ஏதாவது பிரச்சனைன்னா அவனே அனுப்பாட்டி நம்ம போக தான் போகிறோம். நம்ம இதுதான் நம்மளோட சிச்சுவேஷன். நம்ம இங்கே தான் இருக்கலாம், விரும்பல அவன் எங்கே இருக்கணும், அவன் இங்கே மட்டும் தான் என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ இந்த மாதிரி எந்த மாதிரி இந்த பிரச்சனையாக மாற்றிட்டாங்கன்னா, பர்மா பிரச்சனை மாதிரி மாற்றிக்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனைகள் வந்தால் பர்மாவில் என்ன பிரச்சனை, அரக்கானில் என்ன பிரச்சனை, அந்த ரோஹிங்கியா மக்களுக்கு இது ஒன்ற இடம் அல்லன்றா, இது உனது நாடு அல்ல, நீ வந்தேறு குடிகள், அதனால உனக்கு நாட்டு ஐடென்டிட்டியோ அதோ இதோ எதுவுமே உனக்கு என்ன செய்யாது, உனக்கு இருக்காதுன்ற. இப்போ அவன் பிரச்சனை என்ன, வாழ்வுரிமை பிரச்சனை. நீ இந்த நேரத்துக்கு வெளியே போகக்கூடாது, நீ திருமணம் முடிக்கிறதாக இருந்தால் என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது, நீ இன்ன வயசுலாம் திருமணம் முடிக்கணும், நீ செய்கிற தொழில்கள் என்னென்ன மாதிரி இருக்கணும் சொந்த நாட்டில். இந்த மாதிரியான ஒரு லெவல் அவன் வச்சுக்கிறான். இப்போ பிரச்சனைடா, அதான் பிரச்சனை. உண்மையிலே பிரச்சனைடா என்ன, அதுதான் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை என்பது. பிரச்சனையே இல்லாத சில விஷயங்கள், அதாவது இது எப்படி நம்ம பிரச்சனையை நினைக்கிறோம்னு சொன்னால், 5000 ரியால் கிடைக்கிறவனுக்கு 4000 ஆகிற மாதிரி. இது என்ன பிரச்சனை சொல், சில பிரச்சனைகள் இருக்கு. என்னடா, அல்லாஹ் நிறைய தந்திருப்பான், கொஞ்சம் எடுத்தோடனே சுப்ஹானல்லாஹ், இப்போ சஹாபாக்களுக்கு பட்ட சோதனை நம்மளுக்கு என்ன செய்யுது, வருது என்ற மாதிரி சோதனையே இல்லாத சில விஷயங்களை நமக்காக என்ன செய்கிறோம், சோதனைகளாக நம்ம மாற்றிக்கொள்கிறோம். உண்மையிலேயே பிரச்சனை என்ற ஒருவன் இஸ்லாம் யாசகம் கேட்கலாம், ஒத்துட்ட போய் என்ன செய்யலாம், அதாவது ஃப்ரீயாக ஏதாவது ஒன்று கேட்கறதாக இருந்தால் இஸ்லாம் சில நிபந்தனைகள் வைக்குது. அந்த நிபந்தனைகளில் பிரதானமான நிபந்தனை என்ன, உனக்கு வாழ்கிறதுக்கு இடம் இல்லை, உனக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. இது உண்மையிலே பிரச்சனை. மாளிகை இல்லை, இருக்கிறதுக்கு இடம் என்னது இல்லை, இது ஒரு பிரச்சனை. உனக்கு அன்றாடம் உண்பதற்கு வழி என்ன இல்லை, இது ஒரு பிரச்சனை. உனக்கு ஆரோக்கியம் இல்லை, நோயில் இருக்கிறாய், நீ மருந்து இதோட என்ன செய்யணும், இந்த மாதிரி வாழணும். அப்போ உண்ண உணவில்லை, இருக்க இடமில்லை, குடிக்க நீர் இல்லை என்றால் இதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படையான பிரச்சனைன்னு சொல்லலாம். அல்லது இன்னும் சொல்ல போனால் ஒரு அடிப்படையான கல்வி, ஒரு குர்ஆனை ஓதிக்கொள்ளவோ ஒரு எழுத்தை படிக்கவோ நமக்கு ஒரு வசதி இல்லை என்றால் இதுதான் பிரச்சனை என்பது. இவைகளை தாண்டி வரக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் ஒரு முஃமின் எப்படி இருக்கணும் என்று சொன்னால், எனக்கு உலகமாக சோதனை வந்துட்ட மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனைகளில் இஸ்லாம் நிறைய எங்களுக்கு நான் சொன்ன அடிப்படையான பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகள் இஸ்லாம் நிறைய வழிகாட்டி இருக்குது. அடிப்படையான பிரச்சனை விஷயங்கள் இஸ்லாம் நிறைய வழிகாட்டு. அப்போ என்ன செய்யணும், அதுக்கு சமூக ரீதியான கடமைகளை வச்சு, இஸ்லாம் ஜக்காத்தை வச்சு, சதகாவை வச்சு, கஃபாராக்களை வச்சு, பரிகாரங்களை வச்சு, சமூக ரீதியான கடமைகளை இஸ்லாம் நிர்பந்திச்சு வச்சுக்கோங்க, அந்த இடம் போகக்கூடாது என்பதற்காக. அதுக்கு மேலாக வரக்கூடிய அவையெல்லாம் சோதனைகள் தான், சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சோதனைகள் தான். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஒரு சோதனையை பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவனை பற்றி அந்த நம்பிக்கை நம்மளுக்கு என்ன செய்யும், குறையும், திருப்தி குறையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னார்கள், மேல் உள்ளவர்களை பார்க்க வேண்டாம், கீழே உள்ளவங்களை என்ன செய்யுங்க பாருங்க. அது காரணம், ذَلِكَ أَجْدَرْ أَلَّا تَزْدَرِي نِعْمَةَ اللَّهِ عَلَيْكَ, அல்லாஹ் உங்களுக்கு தந்த நிஅமத்தை குறைத்து பார்க்காமல் இருக்கு, அதான் என்னது பொருத்தமானது அப்படி என்று அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன காரணம், நம்ம மேலுக்கு பார்த்தோம் என்று சொன்னா இயல்புல என்ன செய்யும்னா நமது நிலையே திருப்தி வராது, நம்ம மேலுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இது நான் ஒரு அடிப்படையை நீங்கள் எடுத்துக்கணும் மனதில். சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் அது உண்மையிலே பிரச்சனை அல்ல, அது ஒரு சோதனை அல்ல. ஆனால் நம்ம இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு அது சோதனை. நாங்கள் அல்லாஹ் நிறைய தந்தான் பாருங்க, அந்த நிறைய தந்துட்டு இருக்கிற இடத்திற்கு அது சோதனை. ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் செலவழிச்சிட்டு வாரீங்க, மாதம் 20,000 15,000 10,000 கொடுத்துட்டு வாரீங்க, திடீர்னு 5,000 ஆக்கினா அந்த குடும்பம் அதை எப்படி பார்க்கும், ஒரு பெரிய சோதனை வந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க, இன்னும்
இன்னும் என்ன செய்றீங்க, கொடுக்குறீங்க. ஆனால் அந்த அந்த லிமிட் என்ன செஞ்சுக்கிறீங்க, குறைச்சிங்களா, அது ஒரு சோதனையாக. இது மாதிரி வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு வரும். அல்லாஹ் தஆலா நிறைய தந்ததை கொஞ்சம் என்ன செய்வான், சுருக்குவான். சுருக்கின உடனே நம்ம எப்படி இதை யோசிக்க கூடாதுண்டா, இனி எப்படிரா தொழுகிறது, இனி எப்படிரா நோன்பு வைக்கிறது, எப்படிரா இனி அதான் சொல்றது, நீ அவ்வளவுதான் வாழ்க்கையை முடிஞ்சு போக வேண்டியதான் கபருக்கண்ட மாதிரியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. இந்த மாதிரியான ஷைத்தான் தரக்கூடிய அந்த சிந்தனைகள் நம்ம இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது, உள்வாங்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பூமி விசாலமானது அல்லாஹு தஆலா யாருக்கு சொல்றானா, மக்காலிருந்து விரட்டப்பட்டு முஹாஜிர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். எனவே எப்பொழுதும் சோதனை, பெரிய சோதனையாகவே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் அதை அலட்டி இறைவனுடைய, அதாவது இறைவன் உண்ட நம்மளுக்கு எத்தனையோ விஷயங்களை இறைவன் அதற்காக வேண்டிய கதிரில் நிறைய வச்சிருப்பான். நம்ம படுற அவசரம் இருக்குதே, அது அர்த்தம் வந்து நம்ம இறைவன் மீது நம்பிக்கை இழக்கிறோம், இறைவன் மீது நம்பிக்கை இழக்கிறோம். எனவே சோதனைகளை பெரிதிப்படுத்தி பார்ப்பது என்பது ஷைத்தானுடைய வேலை. சோதனைகளை சிறியதாக்கி பார்ப்பது என்பது ஒரு முஃமினுடைய வேலையாக இருக்கும். சோதனைகளை சிறிதாக பார்ப்பது. ஆனால் அவன் எதை பெரிதாக பார்க்கணும் என்று சொன்னால், அவனால் தொழ முடியாமல் போகுதா, அவனால் அவனது அக்கீதாவை பாதுகாக்க முடியாமல் போகுதா, அவனால் மார்க்கத்தில் விஸ்தீர்ணமாக நிற்க முடியாமல் இந்த சோதனை வருது, அப்பதான் அது பெருசு. அப்பதான் அதை அவன் பெரிதாக என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதை பாருங்க. சுஹைபர் ரூமி அதாவது ஹிஜ்ரத் போறாரு. ஹிஜ்ரத் போற டைம்ல மக்காவாசிகள் விரட்டிட்டு வந்தாங்க. அப்போ அவர் பெரிய சொத்துக்காரர், ஒரு அடிமையாக இருந்து சொத்துக்காரராக மாறினவர். அவர் வந்து விரட்டிட்டு வர நேரத்தில் இடையில நிறுத்தி என்ன சொன்னாரு பாருங்க, மக்கால உள்ள எல்லா சொத்தும் உங்களுக்கு நான் தந்துடுறேன், மக்கால எல்லா சொத்தும் உங்களுக்கு தான், என்னைய விட்டுருங்க, என்னைய விட்டு விடுங்க. இதை தாண்டி வருவீங்கன்னு சொன்னால் நான் எனது உடல்ல உயிரிக்கும் வரைக்கும் நான் என்ன செய்வேன், போராடுவேன். அவர் மெயினா என்ன நினைச்சாருன்னு சொன்னா, நான் விட்டுட்டு போறத நினைக்கல, நான் எங்க போறேன்னு அங்க என்ன செஞ்சிருங்க, என்னைய விட்டுருங்க. அப்ப அவர் எதை பார்த்தாரு, எனது தீனை பாதுகாத்துட்டு போறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க, அனுமதி தாங்க. சொத்து நீ வச்சுக்க, சொத்தை நீ என்ன செய் வச்சுக்கன்னு அவர் நினைச்சாரு. இப்ப இந்த நேரத்தில் அவர் யார் மீது நம்பிக்கை வைக்கிறாரு, அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை என்ன செய்யறாரு, வைக்கிறாரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை விட பன்மடங்கு என்ன செய்யறான், கொடுக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இரண்டு விஷயங்கள் நம்ம தெரியணும். ஒன்று, சோதனை இல்லாத விஷயங்களை சோதனையாக காட்டக்கூடிய சோதனை தான். பெரிய சோதனை இல்லாத விஷயங்களை, அதாவது அது பெரிய ஒரு சோதனை மாதிரி, உலகமாக சோதனை மாதிரி காட்டக்கூடிய வேலை யார் செய்வான்னு சொன்னால் ஷைத்தான் என்ன செய்வான். அதில் நம்ம கவனமாக இருக்கணும். உண்மையிலே இது பிரச்சனையா, எப்போ பிரச்சனை, ஏன் பிரச்சனை, இது எப்படி நம்ம அணுகணும் என்றதை நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும், நம்ம சிந்தித்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்றது அப்படியே வழி மொழிஞ்சு போய்கிட்டே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இரண்டாவது விஷயம், உனக்கு தீன் பாதுகாக்கப்பட்டுதான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடணும். அதில் உனக்கு தீனுக்கு எந்த சோதனையும் என்ன இல்லை என்று சொன்னால் நம்ம சொல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு வார்த்தையாக தெரிவிக்கணும், அல்ஹம்துலில்லாஹ். ஏன் அது இன்னஹாலம் தக்குன் ஃபீ தீனி, எனது மார்க்கத்தில் ஒரு சோதனையாக அது இருக்கவில்லை என்கின்ற ஒரு பாரிய திருப்தி ஒருவருக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இது நாம் அடிப்படையாக இறைவனது விஷயத்திலே நாம் இருந்து, அதாவது பட வேண்டிய ஒரு திருப்தி இது. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த நேரத்திலே நாம் இறைவன் எங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் இறைவனுடைய, அதாவது நாட்டங்கள், இறைவனது வழிமுறை, இறைவனுடைய சுன்னா எப்படி இருக்கு என்பதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா எப்படி வச்சுக்கிறான்னு சொன்னால், சுப்ஹானல்லாஹ், மனிதன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சின்ன வயசுல ஆசை கூட இருக்குமா, பெரிய வயசுல ஆசை கூட இருக்குமா? ஹதீஸ் அடிப்படையில் சின்ன வயதுல பணத்தாசை கூட இருக்குமா? சின்ன வயதுன்னு சொன்னா 5 வயசுல இல்லை, அந்த வயசுல இருக்கவே இருக்காது. ஒரு 15, 16, 17 வயசு, 20 வயசு, இவர்கிட்ட கூட ஆசை இருக்குமா? 40, 50 வயசு உள்ளவர்கிட்ட ஆசை கூட இருக்குமா? 40, 50 வயசுல உள்ளவங்ககிட்ட தான் ஆசை கூட இருக்கும்னு எது சொல்லுது? ஹதீஸ் சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 விஷயம் வளர்ந்துட்டே போகும்னாங்க. 2 விஷயம், ஒரு மனிதன் வளர வளர 2 விஷயம் வளர்ந்துட்டே போகும். அதில் ஒன்று என்ன தெரியுமா? ஹுப்புல் மால், பணத்தேவை, பண விருப்பம், பணத்துடைய ஆசை, சொத்துடைய ஆசை, அதுவும் வளரும். அது என்ன செய்யும்? வளர்ந்து கொண்டே போகும்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் இளம் வயசு உள்ளவங்க பாருங்க, ஒரு 20, 22 வயசெல்லாம் சும்மா வீணுக்கு செலவழிச்சிட்டு இருப்பாங்க, விளங்கிட்டா? அதெல்லாம் ஒரு பெரிய, அவன் கல்யாணம் முடிச்சிருப்பான், ஆனால் அதை கணக்கே எடுக்க மாட்டான். அது செலவழிச்சிட்டு இப்போ நல்ல விஷயமாக இருந்தாலும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் செலவழிப்பதில் பெரிய ஒரு இது என்ன செய்யாது, அவனுக்கு இருக்காது. அனுபவப்பட்டு அடிபட்டு வேதனைப்பட்டு அப்படியே ஒரு டைம் போகிற நேரத்தில் என்ன சொத்து ஆசை தான் வளருது. ஆனால் பொறுப்புன்னு அவன் பெயர் வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பேர் வைப்பாது? பொறுப்புணர்ச்சி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வைப்பான். பொறுப்புணர்ச்சின்னா சொத்து ஆசை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சொத்து ஆசை. அது காரணம், முதலாவது அவனுக்கு, 2வது மகனுக்கு, 3வது பேரப்பிள்ளைக்கு. இப்படி அவனுடைய சிந்தனை என்ன செய்யும்? விரிஞ்சு கொண்டே போகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அதை யஹ்ரும், அதுவும் என்ன செய்யும்? முத்திக்கொண்டே போகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, இன்னொன்று தூலுல் அமல் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். ஆசை நீளும் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். எப்படி? ஆசை இவன்ட்ட குறைய இருக்கும்,
ஆனால் வயது போக போக என்ன செய்யணும், இன்னொரு 100 வருஷம் வாழணும் பண்ண மாதிரி அவனுக்கு சிந்தனை என்ன செய்யும் இருக்கும். ஒரு 20 வயசு இளைஞர்கிட்ட கேட்டால் நம்ம என்ன பெருசாக வாழ போகிறோம் பண்ண மாதிரி அவன் பேசிக்கிட்டு, ஆனால் அவருக்கு 40 வயசு இருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன வயசை விட பெரிய வயது போக அவருக்கு தூளுல் அமல் சிந்தனைகள் என்ன செய்யும், கூடிக்கொண்டே போகும். இதை யார் கட்டுப்படுத்திக் கொள்வார்? மார்க்கம் தெரிய தீன் தெரிய, எந்த பொதுவான மனித இயல்புகள் சொன்னாலும் நீங்கள் அதை விதிவிலக்காக எப்படி பார்க்கணும்னா, தீன் எவரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர் அதை என்ன செய்வார், கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து தன்னை இறைவனது வழியில் செலுத்திக் கொள்வார். அந்த இடத்துல மட்டும் நீங்க விதிவிலக்கு வச்சுக்கணும். இல்லைன்னா மனித இயல்பு எப்படி இருக்கும், இப்படித்தான் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இதனால தான் நீங்க பார்க்கலாம், அதாவது இப்போ உங்களோட வீட்டுக்கு இங்கே உள்ள பெரும்பாலானவங்க, அதாவது ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் உங்களோட வீட்டுக்கு என்ன செய்றாங்கன்னா, 1 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ வெங்காயம் போட்டு ஒரு பேக் வருது. நீங்க உடனே அதை எடுத்து கண்ணீர் வடிச்சு 2 ரக்காத் சுஜூத் செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் இப்படி ஒன்று தந்தாய நம்ம சொல்றவங்க யாராவது இப்போ இருக்கிறீங்களா? ஒரு 90% இவ்வளோதான் வருது. என்ன, ஒரு அரிசி கொஞ்சம் என்னது, அதாவது வெங்காயம் கொஞ்சம் சீனி 1 கிலோ வீட்டுக்கு வருது. இது கிடைச்சோடனே கண்ணீர் வடிச்சு அழுது சுஜூத் செஞ்சு யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி ஒன்று தந்தாயன்னு சொல்றவங்க யாரா நம்ம வைக்கிறோமான்னு கேட்டால் இல்லை, அதை எடுத்து அந்த பக்கத்தில் வேண்ட லெவலில் தான். ஏன்னா ஒரு மூட்டை வீட்டில் என்ன செய்ய ஏற்கனவே ரெடியாக இருக்கும், இந்த லெவலில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம ஃபித்ரா கொடுத்தோமே அந்த நேரம் ஏழைகிட்ட கொடுக்கக்குள்ள முதலாம் முகத்தை தான் பார்க்குறது, இவன் என்னது ரியாக்ஷன் எப்படி, கண் கலங்குறானா, கொடுக்குறது அதே தான். அல்லாஹ் தாரது இவருக்கு சுஜூத் இல்லை, அல்லாஹ் தார நேரத்தில் இவருக்கு கண்ணீர் வடிக்கணும்டோ 2 ரக்காத் தொழணும்டோ அந்த எண்ணங்கள் எல்லாம் இல்லை. ஆனால் இவர் கொடுக்குற நேரத்தில் அவரோட முகத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது, எப்படி அவர் பொங்குறார், எதுக்கு, இதே விஷயத்துக்கு தான். அல்லாஹ்ட்ட இது பெரிய கூலியாக இருக்கலாம். ஆனால் இவன் மனுஷன்ட்ட எதிர்பார்க்கறத பாருங்க, 1 கிலோ அரிசி கொடுத்துட்டு அதே விஷயத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் வந்து 2 தடவை ஜஸாக்கல்லாஹ் சொல்லணும்ன்றதும் துவா கேட்டுக்கங்கன்னு வேற எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யறது, அவனுக்கு அதை டைம் அவன் ஒதுக்கணும். நான் 4 பேர் கொடுத்தானா 4 பேருக்கு துவா கேட்கறது. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒரு ஆள் கொண்ட கொடுத்துட்டு துவா கேளுங்கன்னு சொல்றது தவறு. ஒரு ஆள் கொண்ட கொடுத்துட்டு துவா கேளுங்க என்று சொல்றதும் நீங்க அவர்கிட்ட கூலி என்ன செய்றீங்க, எதிர்பார்க்குறீங்க. அவர் என்ன ஒதுக்கணும் உங்களுக்காக வேண்டி, ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கணும். அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் உங்களுக்கு துவா கேட்பாரு. அது ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ் வேறவா இருக்குது. அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தார், நன்றி உள்ள ஒரு மனிதராக இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு என்ன செய்வார், அவர் துவா கேட்பார். ஆனா நீங்க எதிர்பார்க்க வேண்டிய என்னது, லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா, உங்களுக்கு நன்றியும் தேவையில்லை, உங்களுடைய கூலி எனக்கு என்னது தேவையில்லை. யாருடைய கூலி எங்களுக்கு தேவை, இறைவனது கூலி தேவை என்கின்ற அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். ஆனால் நாங்க வந்து அல்லாஹு தஆலா நம்மளுக்கு இப்படி 1 கிலோ நம்ம வீட்டுக்கு வந்தா அதுக்கு அழுது துடிக்கிறதெல்லாம் இல்லை. ஆனா நம்ம கொடுத்துட்டோம்டா நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம், நம்ம வந்து அந்த நன்றி எப்படி என்ன செய்யறோம், எதிர்பார்க்கிறோம். இந்த டிஃபரெண்ட்டுக்கான காரணம் என்ன, சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இந்த டிஃபரெண்ட்டுக்கான காரணம் என்னதுன்னா, நாங்களும் ஒரு டைம்ல அப்படி இருந்திருப்போம். நாங்கள் அப்படி பேசுறதுலாம் 90% 80% விளங்கிக்கிறோம். 20% உண்மையிலே அப்படி கஷ்டப்படுற மக்கள் நிறைய என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. நாங்களும் ஒரு டைம்ல அப்படி இருந்திருப்போம். எங்களுக்கு இது ஒரு தங்கமான ஒரு கட்டமும் நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். அதே கட்டத்தில் இருக்கிறவனுக்கு நம்ம கொடுக்கின்ற பொழுது அவன் சந்தோஷப்படுற, அதான் அவனுக்கு மேக்சிமம் லிமிட். அதான் அவனுக்கு என்னது, இது கிடைக்கிறன்றது அவனுக்கு அதான் உலகத்தில் சாத்தியம். அவதான் அடுத்த பக்கத்தில், அதான் பக்கத்து வீட்டில் இருக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் தஆலா கோடி கோடி என்ன செய்யறான், கொடுக்குறான். ஆனால் ஒப்பிட்டு பார்த்தா சில பொழுதுகளில் அவன் வந்து எந்த வகையிலும் தகுதி இல்லாதவனாக கூட என்ன செய்வான், எங்களை பார்வையில் இருப்பான். ஒப்பிட்டு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவன் முழுமையான தகுதி உள்ளவனாக இருப்பான். இது அல்லாஹ்வுடைய ஒரு கிஸ்மத். அல்லாஹ் தஆலா பிரிக்கிற முறைகள்ல வந்து இதனுடைய நியாய அவநியாயங்கள் எங்களுக்கு புரியாது. ஆனா அல்லாஹ் அப்படித்தான் என்ன செய்யான், பிரிக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம ஏன் இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு மாறி இருக்கிறோம் என்பதற்கு பெரிய ஒரு உதாரணம் இது. எப்பொழுதும் நம்ம ஒன்றை பழக்கிவிட்டால், இது மனித இயல்பு, நம்ம ஒருத்தருக்கு ஒன்றை பழக்கிவிட்டால் அடுத்த செக்ஷனுக்கு அது என்ன செய்யும், போகும். இது அதாவது பிரச்சனை இல்லாம மாறிடும். அதனால தான் சொல்வார்கள், அதாவது குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக சொல்ற நேரத்தில் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், நம்ம ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சமுதாயமாக நம்ம இருந்தோம். நமது பெற்றோர்கள் அல்லது நாங்கள் எங்களை என்ன வச்சுக்கோங்களேன், நம்ம கஷ்டப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தோம். நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது என்பதற்காக வேண்டி அவனை வந்து என்ன செஞ்சோம், கஷ்டத்தை காட்டாமலே அவனை என்ன செய்கிறோம், வளர்க்குறோம். அவன் என்ன செய்யறான்னு சொன்னால், கஷ்டம் தெரியாதவனா வளர்ந்துறான் தானே. அடுத்தது அவன் செய்கிற வேலை என்னன்னு சொன்னால், ஒரு ஃபசாதான ஒரு என்னது பொறுப்பற்ற ஒரு நிலைக்கு அவன் வருவான். அதுக்கு பின்னால அந்த பொறுப்பற்ற நிலையால மறுநிலை என்ன வரும், கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும். திருப்பி அவன் உருவாக்குறவன் யாராயிருப்பான்,
நம்ம பட்ட கஷ்டம் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. அதான் கஷ்டப்பட்டவர்கள் நல்ல திறமையானவர்களை உருவாக்குறாங்க, திறமையானவர்கள் சோம்பேறிகள் என்ன செய்றாங்க, உருவாக்குறாங்க. சோம்பேறிகள் கஷ்டமான சூழ்நிலை என்ன செய்றாங்க, உருவாக்குறாங்க. தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். அந்த காலங்களைத்தான், அதாவது ஒரே விதமான காலங்களைத்தான் நாம் சுழன்று வர செய்கிறோம் மனிதர்களுக்கு மத்தியில். மனிதர்களுக்கு மத்தியில் தோல்வி வெற்றி, உயர்வு தாழ்வு, இந்த மாதிரி ஒரே விதமாகத்தான் நாம் மனிதர்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறோம். ஒரு நூற்றாண்டு எடுத்தீங்க என்று சொன்னால் அந்த நூற்றாண்டுடைய ஆரம்பமும் கடைசியும் போன நூற்றாண்டுக்கு சமமாக இருக்கும். ஒரு நூற்றாண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் போன நூற்றாண்டுக்கு அது என்ன செய்யும், சமமாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் கொள்கை ரீதியாக பண்பாட்டு ரீதியாக எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். இது எப்படி உருவாகுது என்று பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த திருப்தியற்ற மனநிலை இருக்குது. இந்த மனநிலையுடைய விளைவாக்கம் தான் இந்த சமுதாயத்தில் நம்ம காணக்கூடிய இந்த பகுதிகள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை எதிர்பார்க்கிற நேரத்தில் கூட ஆசைப்படுவது இஸ்லாம் நிறைய என்ன செய்யுது, வரவேற்கு தடை செய்யல இஸ்லாம். ஆனால் அப்படி எதிர்பார்க்கிற நேரத்தில் கூட அது மார்க்க ரீதியான ஒரு கோணத்தில் இருக்கணும் இஸ்லாம் என்ன செய்யும். நீங்க எதிர்பார்க்கிற நேரத்தில் கூட உங்களோட எண்ணத்தில் என்ன இருக்கணும், யா அல்லாஹ் இதன் மூலம் நான் ஏழைகளுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும், கஷ்டப்பட்டவர்களுக்கு நான் என்ன செய்யணும், சமூக ரீதியான வேலைகளை நான் செய்ய வேண்டும், இதன் மூலம் நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், இதன் மூலம் நான் ஒரு இறைவனுக்கு அதாவது நன்றி உள்ளவனாக மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹுத் மா ஆதைதுக் வ குன் மினஷ் ஷாகிரீன். ஹுத் மா ஆதைதுக், நான் உனக்கு எதை தந்தேனோ அதை எடுத்துக்க, நன்றி உள்ளவனாக இரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை ஹுத் மா ஆதைதுக், நான் உங்களுக்கு எதை தந்தேனோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், பின்னர் நன்றி உள்ளவனாக என்ன செய்யுங்க, இருங்கன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியிலே நம்ம பார்க்கக்கூடிய செய்தி, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளித்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய சோதனை இருந்துச்சு. பெரிய சோதனை. என்ன சோதனை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்த பெரிய சோதனை? ஒரு நோய், தொடரேச்சியான ஒரு நோய் அவருக்கு என்ன செஞ்சது இருந்தது. அல்லாஹ் தஆலா அந்த நோயை என்ன செஞ்சா அவருக்கு குணப்படுத்தினான். அதை தான் பார்க்கிறோம். இந்த குணப்படுத்தினது என்றது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கிட்ட இருந்த நோயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட். இவர் குளிச்சுக்கின்ற நேரத்தில் ஒரு அதாவது வெட்டுக்கிளி என்று சொல்லுவாங்களே, வெட்டுக்கிளியுடைய ஒரு கால் பகுதி, அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா தங்க வெட்டுக்கிளியுடைய ஒரு கால் பகுதி கண்ணா கீழே வந்து என்ன செய்யுது, உழுது. தங்கமா உழுத நம்ம குளிப்போமா எடுப்போமா, அதை தங்கமா வந்து ஒரு வெட்டுக்கிளி உழுவுது. சரியா, நமக்கு இந்த வெட்டுக்கிளி இது அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறதில்லை, விட போறதில்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாருன்னா அப்படியே ட்ரெஸ்ஸால போய் என்ன செய்யறாங்க, அந்த ட்ரெஸ்ஸால போய் அதை பிடிச்சி எடுத்துட்டாங்க, அது ட்ரெஸ்ஸால சுருட்டி எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். இங்க இந்த முக்கியம் என்ன தெரியுமா, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு செல்வத்தை தந்தால், நல்ல பண விருட்சியை தந்தால், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நல்ல விசாலத்தை தந்தால் நீங்க அதை எப்படி எதிர்கொள்றீங்கன்றது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம். எடுக்கிறதுல இறைவன் சந்தோஷம் தான் அடைகிறான். அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த நிஅமத்தில் நீங்க தஹ்தீஸ் பண்ணுங்கன்னு சொன்னா வெளிப்படுத்துங்க, கஞ்சனாக இருக்காதீங்க. நீங்க உங்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய நிஅமத் விளங்கணும், அல்லாஹ்வுடைய நிஅமத் உங்களில் விளங்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா அதை விரும்புகிறான். ஆனால் அதை நீங்க எப்படி வெளிப்படுத்துறீங்கன்றது மிக முக்கியம். பெருமைக்காரனாக வெளிப்படுத்துறீங்களா, மற்றவனை கேவலமா நினைச்சு வெளிப்படுத்துறீங்களா, எல்லாம் உங்களால தான் நினைச்சு வெளிப்படுத்துறீங்களா, அல்லது இந்த சமூகத்துக்கு நாம் பெரிய ஒரு அருள் என்கின்ற அடிப்படையில் வெளிப்படுத்துறீங்களா? நான் இருக்கிறது என் குடும்பத்துக்கு பெரியோர் என்ன ஒரு அருள் என்கின்ற, அதாவது நீங்க உயர உயர முதல் சந்தோஷப்படணும், நீங்க உங்களோட குடும்பம் சந்தோஷப்படணும். அவன் வளர்ந்தான எங்களை பாப்பாண்டு, அவன் வளர்ந்தாண்டா எங்களை நிறைய பேருக்கு அவன் வளர்ந்து என்ன பிரயோசனம்னு கேட்குறவங்க தான் இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. கஷ்டப்படக்குள்ள மட்டும் ஊரூடாக வந்து கண்டிருந்தான், வளர்ந்த பிறகு அவனை காணா விளங்கிதா, வளர்ந்த பிறகு அவனை காணாம் என்று சொல்கின்ற லெவலில் இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பேர் என்ன சொன்னால் அவங்களுடைய குடும்ப உறவை சேர்த்தல் எதோட முடிஞ்சிருது தெரியுமா, பெருநாள் வந்த உடனே ஒரு எம்பளை போச்சு அனுப்பி விடுறது, அதை துறக்க முந்தைய அவனுக்கு தெரியல எவ்வளோ இருக்குமெண்டு, குடும்பத்துக்கெல்லாம் என்ன செய்யறது அனுப்பி விடுறது. அவனும் வரமாட்டான், அவனும் என்ன வரமாட்டான், உறவுகளை சேர்ந்து நடக்கிறாராம். என்ன உறவுகளை சேர்ந்து நடக்கிறது, அவர் பிஸி, அதனால் எம்எல்ஏ பண்ண வச்சு ஒரு 300 ரூபா வச்சு குடும்பத்துக்கு கணக்கிட்டா உமா பெரியம்மா அவங்களுக்கெல்லாம் அனுப்பிவிட்டாச்சு, குடும்பத்தை சேர்ந்து நடந்தாச்சு. இவர் எதை எதிர்பார்க்குறாரு, மறுமையில சொர்க்கத்தை, இதை கொடுத்துட்டு மறுமையில நீ வந்து இஸ்லாம் எதை எதிர்பார்க்குது, அவங்களுக்கு போய் சலாம் சொல்றது, துவா கேட்கறது, அவங்களோட சந்தோஷமா இருக்கிறது, உட்கார்றது, அதுக்கப்புறம் நீ ஒரு சந்தோஷமாக எவ்வளோ கொடுத்துட்டு அது வேறு. ஆனால் உங்களது வளர்ச்சி ஒரு குடும்பத்துக்கு சந்தோஷமா இருக்கணும், ஊருக்கு சந்தோஷம் இரண்டாவது. சிலர் வளர்றது ஊருக்கு சந்தோஷம், குடும்பத்துக்கு சந்தோஷமே இல்லை, குடும்பத்துக்கு சந்தோஷமே இல்லை. நீ வளர்றத வளர்ச்சி முதல் சந்தோஷமாக யாருக்கு இருக்கணும், உனக்கு சொந்த உறவுகளுக்கு என்ன செய்யணும் சந்தோஷமாக, உனக்கு ஊருக்கு சந்தோஷமா இருக்கணும். எப்போது இருக்கும், நீ வெளிப்படுத்துகின்ற முறையில தான், நீ வெளிப்படுத்துகின்ற முறையில தான் அந்த சந்தோஷமே என்ன செய்ய இருக்கும். பாருங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அதை எடுக்க ஓடுறாரு. எனவே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு பொருளாதாரம் எனக்கு கிடைக்குது, அது தங்க வெட்டுக்கிளியுடைய கால், அதை எடுக்கத்தான் அவர் ஆசைப்படுறாரு.
அவர் ஒன்று என்ன நினைக்கல, என்னது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு தந்த போதுமானது, இது வேற யாராவது எடுத்துட்டு போட்டோம்னு அவர் என்ன செய்யல, நினைக்கல. அவர் போய் என்ன செய்யறாரு, எடுக்கிறாரு. எடுத்தோடனே அல்லாஹ் கேட்கிறான், யா ஐயூப், ஐயூபே அலம் அகுன் அக்னைதுக அம்மா தரா. இப்போ நீங்க காண்றதை விட்டு உங்களை நான் தேவையில்லாதவனா ஆக்கலையா? இது உங்களுக்கு இப்போ தேவையா? இதை விட உங்களுக்கு பெரிய தேவையை நான் தேவையை நிறைவேற்றவில்லையா? ஆரோக்கியமானவன் ஆக்கிக்கிறேன், உங்களுக்கு எல்லாமே என்ன செய்யுது நான் தந்திருக்கிறேன். அல்லாஹ் அதுக்கு முந்தைய என்னது டபுளாக கொடுத்தேன்னு குர்ஆன்ல என்ன செய்யறான் சொல்லிக்க. ஆரோக்கியம் அதோடு சேர்த்து ரஹ்மத்தை நம்ம என்ன செய்தோம் கொடுத்தோம்னு குர்ஆன்ல சொல்றான். எல்லாமே உங்களுக்கு தந்து இதுக்கு பின்னால என்ன செய்றீங்க போறீங்களே என்று அல்லாஹ் கேட்கிறான். அதுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துற பதில் என்ன சொன்னார் என்று சொன்னால், கால பலா யா ரப், யா அல்லாஹ் நீ எனக்கு நிறைய தந்திக்கிறாய், நீ எனக்கு நிறைய தந்திருக்கிறாய். வலாக்கின் லா கினா லி அன் பரக்கத்திக், ஆனால் உனது பரக்கத்தை விட்டு நான் வேண்டாம் என்று இருக்கக்கூடிய நிலையில் நான் இல்லை. நீ எதை தந்தாலும் நான் அதை அப்படியே எடுக்கிற நிலைமையில தான் நான் என்ன செய்றேன் இருக்கிறேன். லா கினா அன் பரக்கத்திக், உனது பரக்கத்தை விட்டு. இங்க பாருங்க, இங்க பரக்கத்து என்ன அடிப்படையில் யூஸ் பண்ணப்படுது? நிறைய பரக்கத்தா இருக்கிறேன்னு சொல்றோமே அந்த கருத்துல இது யூஸ் பண்ணப்படுது. இந்த இடத்துல வந்து சின்னதுலையும் பரக்கத்துன்றத கருத்துல யூஸ் பண்ணப்படலை. இந்த இடத்துல என்னன்னா நிறையிறது. அதனால தான் சொல்றாரு, தங்க வெட்டுக்கிளுடைய கால் அவர் என்ன சொல்றாரு, பரக்கத்துன்றாரு. அப்ப லாகினா அன் பரக்கத்தி, நீ தந்த பரக்கத்தை விட்டு நான் வேண்டாம் என்று சொல்ற லெவலில் என்றைக்கும் இருக்க மாட்டேனா. அதாவது நான் கோடான கோடீஸ்வரனா இருந்தாலும் நீயா உண்ட ஃப்ரீயா தார டைம்ல நான் அதை வேண்டாம் என்று சொல்ற இடத்துல நான் இல்லை. இது வந்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு ஒரு நியமத்து கிடைக்கிற நேரத்தில் எதிர்கொண்ட முறை. எப்படி எதிர்கொண்டாருண்டா, எனது டேலண்டால, எனது இதால விளங்கிட்டா, எனது அந்த பெரிய சிந்தனையால கிடைக்கிற மாதிரி அதை எதிர்கொள்ளலை. ஆனால் இன்றைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. வளர வளர நம்ம பார்க்கிறோம், இறைவனுடைய நன்றி இல்லாதவர்களான பேச்சுக்களை நிறைய என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப திருப்தி என்பது நம்ம எப்பயும் இப்படி விளங்கக்கூடாது. இல்லாதவன் திருப்தி அடைகிறதில்ல, உள்ளவர்கள் நிறைய மூலம் திருப்தி அடையணும். உள்ளவர்கள் எப்படி திருப்தி அடையணும்? இறைவன் என்னை எப்படி ஆக்கி இருக்கிறான், மேலதிகமான உள்ளவர்களை பார்க்காமல் நம்ம எப்படி இருக்கிறோம். ஏண்டா இவனுக்கு ஆசை சின்னதாக இருக்கு, வளர வளர வளர்ச்சி வளர வளர எப்படி இருக்கும்னு சொன்னால், கோடிக்கு 2 கோடி ஆசை வரும், 2 கோடிக்கு 4, இவன் 1000க்கு 2000 ஆசைப்பட்டுக்கணும். அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் ஆசைப்படுறது இந்த இடம் வரும். இதனால நம்ம பார்க்குறோம், ஒரு கம்பெனி ஒரு மேனேஜர் இருப்பார், அதில் கீழே உள்ள எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அவங்களோட வேலை செய்கிற நேரத்தில் ஏதாவது ஒன்று நடந்துட்டுன்னு வைங்களேன், வெற்றியான ஒரு விஷயம் நடந்துட்டு, அப்போ வந்து கம்பெனி மேனேஜர்மார் சில பெரும்பாலும் நல்லா பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. பெரும்பாலும் சாதாரண இந்த கம்பெனிகள்லாம் பேசக்கூடியவங்க எப்படி பேசுவாங்கன்னா, தன்னை பெருமைப்படுத்தி பேசக்கூடிய எத்தனை பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஏண்ட மேனேஜ்மெண்ட் பார்க்குறீங்க தானே, அந்த கம்பெனி பாருங்கள், இந்த கம்பெனி பாருங்கள், நான் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறேன், இவ்வளோ நஷ்டமான சூழ்நிலை எப்படி நான் கொண்டு போகிறேன். அப்போ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ நான் அவரோட திறமை தான் முதல்ல சொல்லுவார். இதே நேரம் விழுந்துட்டேன்னு வைங்களே, வணங்கிட்டா உங்களை வச்சு என்ன பிரயோசனம்? அதே ஆள் தான் உங்களால் வச்சு என்ன பிரயோசனம்? எல்லா நஷ்டத்துக்கு நீ தான் காரணம். அப்படின்னா என்ன, என்றைக்கு இவர் நஷ்டப்பட்டதில்லை, இவருடைய அறிவு தோல்வி அடைந்ததில்லை, இவருடைய அந்த என்னது திமிரு போனதில்லை. அப்போ என்றைக்கும் என்ன நினைக்கணும்டா, வீழ்ச்சியோ உயர்வோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு என் அறிவு வந்து என்ன செய்யாது, சரியா நிற்காது. ஒரு டைம்ல ஒன்று சரி கண்டு போய் நல்லதில் விழும், இன்னொன்று அதே விஷயம் என்ன தவறில் கொண்டு போய் என்ன செய்யும், விழ செய்யும் என்கின்ற ஒரு மனோபாவம் இருக்கணும். அப்படி எதிர்கொள்ளணும். அந்த செல்வத்தையும் சுகத்தையும் பண்பையும் அப்படி எதிர்கொள்ள பழகினீங்க என்று சொன்னால் உள்ளத்தில் பெருமை வராது, மற்றவனை மட்டம் தட்டுகின்ற எண்ணம் வராது, நான் வானத்திலிருந்து விழுந்த மாதிரியான சிந்தனைகள் என்ன செய்யாது, வராது. உங்களது வளர்ச்சி உங்கள் குடும்பத்துக்கு உங்களோட சமூகத்துக்கு பெரிய ஒரு சந்தோஷமா என்ன செய்யும், அது இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு டபுள் ட்ரிபிளா என்ன செய்வான், தந்து கொண்டே இருப்பான். அல்லாஹு தாலாவும் அதிகமாக என்ன செய்வான், அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம முதல் அதாவது அந்த அடிப்படையான விஷயத்துக்கு அடுத்தாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம், அல்லாஹு தாலா தருகின்ற செல்வத்தை எதிர்கொள்வதிலும் எங்களது திருப்தி இருக்குது. அல்லாஹு தாலா எங்களுக்கு தரக்கூடிய செல்வத்தை எதிர்கொள்கின்ற முறையில் எங்களுடைய திருப்தி என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்குமென்றா, இதா மஸ்ஸஹுல் ஹைரு மனுஆ, ஹைர் வந்துட்டாலே, ஹைர் என்ற இங்க அல்லாஹ் சொல்றது செல்வம், செல்வம் வந்து விட்டாலே அவன் அடுத்த யோசனை என்ன இருக்குது, எப்படி கொடுக்காம இருக்கிறது. எப்படி சில பார்க்கலாம், நீங்க ஒரு சாதாரண அதாவது சொத்துக்கள்ல சாதாரண நிலையில இருக்கிற நேரத்தில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்த உடனே இந்த இவெல்லாம் இருந்தானா பெரிய பிரச்சனை ஆயிருமெண்டு அந்த இதெல்லாம் என்ன செய்யறது, கழுவி விடுறது. டீசென்ட் இல்லாத ஆக்கள், என்ன சரியான ஒரு டீசென்ட் இல்லை, ஒரு மெனஸ் இல்லாத ஆக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேர்களை சொல்லி சொல்லி அவனை தட்டி விடுறது. அதுக்கு பின்னால பெரிய லெவலுக்கு ஆகின பின்னால இவரோட என்ன செய்வாங்க, அப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹோட வாழ்க்கையை நம்ம கண்ட பெரிய சிறப்பு என்ன தெரியுமா, ஆரம்பத்திலேயும் பிலால் தான் இருந்தார், காபத்துல்லாஹ்க்குள்ள நுழையிற இடத்துலையும்
அதே பிலால் தான் என்ன செஞ்சார் இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு மிக முக்கியமான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு போயிருக்கலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு இந்த சமுதாயத்தில் என்றைக்கும் இடம் உள்ளவர்கள், அவர்களுக்குரிய இடம் அவர்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் கிடைக்காம போகலாம்னு நினைக்கிறோம், ரசூலுல்லாஹ் பக்கத்தில் என்ன செஞ்சாங்க வைத்துக் கொண்டார்கள். அவர்களுக்குரிய மன்சிலத்தை என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொத்துக்களையும் செல்வங்களையும் திறக்கிற நேரம் இருக்குது. அந்த திறக்கிற நேரத்தில் ஆசையோடு எதிர்கொள்ள வேண்டியதான். ஆனால் அந்த ஆசை எங்களை வணக்க வழிபாடுகளை விட்டு தூரமாக்காமல், எங்களை என்னது பெருமையை கொண்டு வராமல், மற்றவர்களை மட்டம் தட்டுகின்ற அல்லது கேவலமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வராத அமைப்பில் என்ன செய்ய வேண்டும், அந்த ஆசை எங்களுக்கு இருக்க வேண்டும். எனவே அது ஒரு திருப்தி, அது ஒரு திருப்தி. ஏன்னா அல்லாஹு தஆலா அது கிடைக்கிறவன்ட்டு எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று தான், ஷுக்ர், நன்றி மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. அல்லாஹு தஆலா லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. ஆனால் நீ நன்றி செலுத்தணும் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்க, நீ மற்றவன்ட்டு என்ன செய்யக்கூடாது, நன்றியை எதிர்பார்க்க கூடாது. இது அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம புரிந்து கொண்ட பின்னால் அடுத்த பகுதியை பாருங்க. அதாவது இரண்டாவது செய்தி. அதாவது நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் இந்த உலகத்தில் எவ்வளவு வசதி அடைந்தாலும் சரி, கஷ்டமானவனாக இருந்தாலும் சரி, இறைவன் வச்ச ஒரு எல்லை ஒன்று இருக்குது. இறைவன் வைத்த எல்லை ஒன்று இருக்குது. அந்த எல்லையை நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அந்த எல்லையை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. காரணம், மன ஆசை இருக்குதே, ஆசைப்பட சொன்னீங்கன்னு சொன்னால், நம்ம ஒரு ஆளுக்கு ஆசைப்பட சொன்னால் அந்த ஆசை என்ன செய்யும்? உலகத்தில் அல்லாஹ் தஆலா தந்த பெரிய ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் என்னடா, எவ்வளோ ஆசைப்படலாம். என்னது, ஒரு கோடீஸ்வரன் மாதிரி ஆசைப்படலாம், கோடீஸ்வரனை விட இவனுக்கு ஏழைக்கு ஆசைப்படலாம். ஒரு கோடீஸ்வரன் பக்கத்தில் உட்காந்துருப்பான், அவன் ஆசை ஒரு லிமிட்ல இருந்துட்டு இவன் என்ன செய்வான், இவனை விட டபுளாக நம்ம என்ன செய்யணும், வரணும் என்று ஆசைப்படக்கூடிய சுதந்திரத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், தந்திருக்கிறான். நீங்க நினைக்கிறீங்க இந்த ஆசைப்படக்கூடிய சுதந்திரம் என்பது நியாமத் அல்ல என்று நினைக்கிறோம். அது பெரிய நியாமத். ஆசைப்படக்கூடிய சுதந்திரம் இருக்குதே, அது பெரிய நியாமத். அல்லாஹு தஆலா அதை பல இடங்கள்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். ஆசைப்படுற அந்த நியாமத்தை அல்லாஹ் எங்க பிடிப்பான் தெரியுமா? உங்களுக்கு ஆசைப்படுறது பெரிய ஒரு நியாமத்துன்றது எப்போ விளங்கும் தெரியுமா? நல்ல பயங்கரமான சூழல் வந்தால் விளங்கும். ஆசைப்படுறது எவ்வளோ பெரிய ஒரு நியாமத்துன்றது பயங்கரமான சூழ்நிலை வந்தால் விளங்கும். எப்படி? ஒரு பெரிய அல்லாஹ் காப்பாற்று, ஒரு கலவர சூழல் எங்களை சூழ வந்துட்டேன்னு வைங்களே, யாருக்கு ஆசை வரும்? எல்லாம் எப்படி இருப்பாங்க, எல்லாரும் சிந்தனை எப்படி மாறி தெரியுமா? இதை எப்படி பாதுகாக்கிறது, எது இருக்கிறத பாதுகாத்து, சொத்தை எப்படி சேஃப்டி பண்ணி, எப்படி நாங்கள் இருக்கிறதோட போகிறது. எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்லை வாப்பான்றாங்க, எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்லை, இதை நம்ம எடுத்துக்கணும். என்னது, எப்படி போகிறது அப்படின்னா அந்த இடத்துல மனசை ஆசைப்பட சொல்லுதில்லை. ஒரு ஆளுக்கு ஒரு நோய் வருது, கடுமையான நோய், கடுமையான நோய் வாரவர்கிட்ட வசனத்துக்கு கூட நீங்கள் கேட்டு பாருங்க. உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு மாளிகை இருந்தால் நல்ல மன கேட்குறதே ஒரு கொடுமையாக நினைப்பான். அந்த நேரத்தில் இந்த டைமில் இந்த கேள்வியை போய் இவன் கேட்டுட்டிக்கிறானே அப்படின்னு அவன் என்ன செய்வான், நினைப்பான். அந்த டைமில் நீங்கள் என்ன பெரிய கிஃப்ட் கொடுத்தாலும் சரி, அவன் பெரிய சோதனையில் இருக்கிற நேரத்தில் எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்தாலும் சரி, அவனுடைய உள்ள ஒரு சோதனையில் சில வேதனைகள் துடிச்ச கட்டங்களை நம்ம நினச்சி பாருங்க. நமக்கு காய்ச்சல்களும் நோய்களும் வலிகளும் நினச்சி பாருங்க. அந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு ஒரு டீட் வச்சுக்கிறேன், பிடிச்சிக்கங்கன்னா என்ன செய்யும், அவனுக்கு என்ன செய்யும், இப்போ டீடாடா பிரச்சனை, நான் படுற வேதனை அல்லாஹ்வுக்கு தான் என்னது தெரியும் என்கின்ற லெவலில் தான் இருப்பான். அந்த இடங்களெல்லாம் மனிதனுக்கு ஆசைப்படுற விஷயங்களை என்ன செய்யாது, எந்த இடமும் ஒரு மனிதனுக்கு வராது. ஆசைப்படக்கூடிய அந்த நிலைமையை அவனுக்கு என்ன செய்யாது, வராது. எனவே இந்த தமன்னி, ஒரு மனிதனுக்கு ஆசைப்படக்கூடிய அந்த சுதந்திரத்தை அல்லாஹு தஆலா தந்திருப்பது, அல்லாஹு தஆலா அதை சொல்லி காட்டுற அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப். ஈலாஃப் என்று அல்லாஹு தஆலா சொல்ற குர்ஆன்ல. ஈலாஃப், ஈலாஃப் என்ன? ஈலாஃப் என்றது ஒரு மனிதனுக்கு உள்ளத்திலே ஆசை ஏற்படுத்துதல், பழக்கம் ஏற்படுத்துதல், உல்ஃபத் ஏற்படுத்துதல்ன்றான். அல்லாஹ் சொல்றான் என்னது, ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப், மாரிகால கோடைகால பிரயாணத்துக்கு ஆர்வத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான், ஏற்படுத்தினான். இந்த ஆர்வத்தின் மூலம் அவங்களுக்கு கிடைச்சது என்ன, பசியற்று வாழக்கூடிய சூழல், பயமற்று வாழக்கூடிய சூழல் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த ரெண்டும் போச்சு என்று சொன்னா ஒரு நாளும் எதை பற்றி ஆர்வம் மனிதனுக்கு என்ன செய்யாது, வராது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் மனிதனுக்கு தந்திருக்கிறான். ஆனால் டிஃப்ரெண்ட் என்னடா, ஒரு ஈமான் உள்ளவன் இந்த ஆசைகளை பெரும்பாலும் மறுமைக்கு மாற்றி விட்டுருவான். உலகத்திலேயே நிற்கணும்னு நினைக்கிறவன் அப்படியே உலகத்துக்கு செலவழிச்சிடும். அதுதான் சின்ன டிஃப்ரெண்ட். இந்த ஆசை என்ன செய்வான்டா, இந்த உலகத்திலையும் செலவழிக்கணும், மறுமைக்கும் ஒருவன் வைக்கணும். ஆனால் மறுமையை புறக்கணிச்சுட்டு டோட்டல் ஆசை இந்த உலகத்துக்கு ஒரு மூமின் என்ன செய்ய மாட்டான், செலவழிக்க மாட்டான். அவன் ஆசை வருகிற நேரத்தில் எல்லாம்
அவனால் முடியாமல் போனால், இந்த உலகத்தில் அது கிடைக்காம போனான்னு சொன்னால் உடனே அதை எங்க திருப்புவான்? மறுமைக்கு என்ன செய்வான்? அவன் திருப்பிக் கொள்வான். அப்ப அது மறுமைக்கு ஒரு சேமிப்பாக என்ன செய்யும்? மாறும். ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம், அதாவது ஃபிரௌனுடைய மனைவி சொன்ன வார்த்தை என்ன? அவங்களுடைய இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அவங்க வெளியேற்றப்பட்டது எதை விட்டு? ஒரு பெரிய மாளிகையை விட்டு தான் என்ன செய்றாங்க? வெளியேற்றப்படுறாங்க. அவ ஒரு பெரிய ஒரு கௌரவமான வாழ்க்கை. ரப்பி பின்னிலி பைத்தன் இந்தக்க ஃபில் ஜன்னா, அதாவது எனக்கு சொர்க்கத்திலே என்ன, அதாவது ஒரு மாளிகை கட்டு, சொர்க்கத்திலே எனக்கு ஒரு மாளிகை கட்டு, எனக்கு ஒரு வீட்டை சொர்க்கத்தில் கட்டுன்னு கேட்டாங்க. காரணம் என்ன? இங்க எனக்கு என்னது அது கிடைக்கல, எனக்கு அங்க என்ன செஞ்சிரு தந்துரு என்று சொல்லி என்ன செய்தார்கள்? அவங்க கேட்டாங்கன்றதை பார்க்குறோம். அப்போ ஆசை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கிடைக்கிற நேரத்தில் அது அப்படியே நன்றியோடு எதிர்கொள்ளணும். கிடைக்காத நேரத்தில் அது அப்படியே எங்க திரும்பணும்? அவன் மறுமைக்கு திருப்பி வைப்பது என்பது இறைவனிடத்திலே அவன் கேட்கக்கூடிய ஒரு துஆவுக்கு சமம். அது அப்படியே அவன் என்ன செய்யறது? அந்த பக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டதாக நம்ம பார்க்குறோம். சஹீஹான அறிவிப்பில் முஸ்னத் அஹ்மத் நினைக்கிறேன். அதாவது யா அல்லாஹ், நீ இந்த நபிக்கு இது கொடுத்தாய், இந்த நபிக்கு இது கொடுத்தாய், இந்த நபிக்கு இதை கொடுத்தாய், எனக்கு ஒரு மாளிகை தான் ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? துஆ கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்ங்கட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் துஆவையும் பாருங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுதந்திரமா என்ன செய்றாங்க? அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. இப்போ அல்லாஹு தஆலா அந்த சபபுன் நுசூல்ல இது ஒரு காரணம். அல்லாஹு தஆலா வசனம் இறக்குறான், வலல் ஆகிரத்து கைருன் லக மினல் ஊலா, உங்களுக்கு இந்த முந்திய வாழ்வை விட பிந்திய வாழ்வு என்ன சிறந்தது, உங்களுக்கு இங்க என்ன இல்லைன்னு அல்லாஹு தஆலா என்ன செய்றான்? சொன்னான் என்ற செய்தி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அல்லாஹ் நினைச்சா கொடுத்துட்டு போயிடலாம், அல்லாஹ் சொல்றான் இல்ல, உங்களுக்கு இங்க இல்லை, மறுமையில தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பதில் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தேவையை அல்லாஹ் அப்படியே என்ன செய்றான்? மறுமைக்கு அதை என்ன செய்றான்? திருப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்வதை பார்க்கிறோம். எனவே ஒரு முஃமின் அடைய வேண்டிய மிகப்பெரிய திருப்தி எது தெரியுமா? இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று, அவன் ஆசைப்பட்ட ஒன்று கிடைக்காம பொழுது அவன் அதை என்ன நினைக்கணும்டா? யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் என்ன செய், இதைத்தான், உலகத்தில் எனக்கு கிடைக்கலையா, அது எனக்கு என்ன சொர்க்கத்தில் தான் என்று கேட்கக்கூடிய அந்த திருப்தி இருக்குது, அந்த சந்தோஷம் இருக்குது. இது எல்லாருக்கும் தான். அதாவது சாதாரண ஏழையிலிருந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரம் வரைக்கும் இதுக்கு உரிமை அவனுக்கு என்னது உண்டு. எந்த ஒரு பிரச்சனை சோதனை வந்தாலும் சரி, அவன் முடிவாக என்ன செய்யணும்? யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் என்ன தாண்டி கேட்கக்கூடிய அந்த தன்மை அவனுக்கு வர வேண்டும். இது அடிப்படையான விஷயங்கள் உண்டு. அடுத்ததாக இந்த செய்தியை பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சரி, இப்போ நமக்கு திருப்தி வரும் நம்ம எதிர்பார்க்குறோம் தானே. இந்த திருப்தி எப்போ வரும்? இது நான் பல உரைகளை சொல்லியிருக்கிறேன். இந்த திருப்தி எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்தி வரும் வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா பின்னால் போய்கிட்டே இருக்கும், திருப்தியும் போய்கிட்டே இருக்கும். திருப்தி எப்படின்னா, முன்னால் போயிட்டு இருக்கிற லீடர் மாதிரி, நம்ம பின்னால் என்ன செய்வோம்? நடந்து போயிட்டே இருப்போம். அப்போ எப்போ நிற்கிறது? நிற்காது. மௌத்து வரும் வரைக்கும் என்ன செய்யும்? ஹத்தா சுருத்துமுல் மகாபிர், கபர்களை சந்திக்கின்ற வரைக்கும் அது போய்கிட்டே இருக்கும். அது அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்னு சொன்னால், குல் நபியே சொல்லுங்கள், லவ் அன்தும் தம்லிகூன ஹஸாயின ரஹ்மத் ரப்பி, இறைவனுடைய கஜானா இருக்குது, அது ஃபுல்லாக உங்களுக்கு தான் சொந்தம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இறைவனுடைய இந்த உலகத்துக்கும் கடந்த கால மக்களுக்கு, இனி வரக்கூடிய மக்களுக்கு, இனி எப்பெல்லாம் உலகம் இருக்குமோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஹசானா யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அல்லாஹ் தஆலா பாரு, இதுக்கு பிறகு நீங்கள் என்னதுக்கு ஆசைப்படுறதுக்கு? அதான் உலகத்துக்கு கொடுக்குற அந்த அத்தனையும் உங்களுக்கு சொந்தம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதன் அதாவது அம்சக்தும் ஹஷ்யத்தல் இன்ஃபாக், அப்பையும் உங்களுக்கு இதெல்லாம் தீந்துருமோன்னு பயம் வருமன்றாங்களா? அப்பொழுதும் இது முடிஞ்சிட்டா என்ன செய்யறது என்ற பயம் உங்களுக்கு வரும். இது அப்படித்தான் நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்கன்றா. உங்களுக்கு பயம் என்ன தெரியுமா? டோட்டல் நீங்க கணக்கு பார்த்து அல்லாஹ்வுடைய கசானா வச்சு நீங்க ஒரு அக்கௌண்டரை போட்டு கணக்கு பார்க்குறீங்க, எப்படி இருக்கும்? கணக்கு பார்த்தாலும் முடியாது. அதான் உலகத்துக்கு கொடுத்து, கடந்த காலத்துக்கும் கொடுத்து, எதிர்காலத்துக்கும் கொடுக்குற கசானா டோட்டலாக எடுத்து பார்த்தா உங்களுக்கு என்ன டவுட் வருமானா, ஒருவேளை முடிஞ்சிட்டா என்கின்ற அந்த பயம் உங்களுக்கு வந்தே ஆகும். நஃபக்கண்டா என்ன? இங்கே நஃபக்கண்டா என்ன? சுரங்கம் கீழால போகிறது, விளங்கிட்டா? அதான் நஃபக்கா, செலவுன்னு சொல்றது, விளங்கிட்டா? செலவுன்றது நஃபக்கா, இன்ஃபாக்ன்றது செலவழிக்கிறது. அப்போ இங்கே என்ன சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா தீந்துரும், அது என்ன செஞ்சிடும்? போயிரும் என்கின்ற ஒரு பயம் உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். அதிலிருந்து தான் நிஃபாக் வந்தது. நிஃபாக்ன்ற சொல்லிக்க நயவஞ்சம் அப்படின்னா என்ன? கீழால போகிறது, ரைட்டா? அடியால போகிறது, மறைஞ்சி போகிறது இருக்குதே, அந்த சொல்லெல்லாம் வந்து நஃபக்ன்ற சொல்லில் இருந்துதான். இப்போ இங்கே புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான் டோட்டல் சொத்து. நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட அல்லாஹ் கொஞ்சம் விரிவாக சொல்கிறான். இது எதிர்பார்க்கிறதை விட விரிவாக சொல்கிறேன். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அது தீந்துருமென்று பயம் வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு முஃமின் எடுக்க வேண்டிய முடிவு என்ன தெரியுமா?
நம்மளா நிறுத்தினா தான், நாங்களாக நிறுத்தினா தான். இவ்வளவுதான், இதே இவ்வளவுதான் என்று நிறுத்தினால்தான் அது நிற்குமே தவிர ஒரு நாளும் அதாக நிற்க நினைச்சா போயிட்டு. இப்போ இன்னும் எங்களுடைய நிறைய பேர் வாழ்க்கை அப்படித்தான் போயிட்டு இருக்கு. எங்களுடைய நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அடுத்ததுக்கு பிறகு இனி தொழுகை தான். அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இப்போ ஒரு வீடு கட்டிட்டு முடிச்ச உடனே இனி பள்ளியும் நம்ம கையில் தான், வேற வேலைகள் இல்லை அப்படின்றாங்க. இன்னும் சிலர் என்னன்னு சொன்னால் ஏதாவது தர்மம் செய்யப்பா சமூக ரீதியாக அது கட்ட போகிறோம் இது கட்ட போகிறோம் ஏதாவது வேலைன்னு சொன்னால் கொஞ்சம் இப்போ தான் இறங்கிக்கிறோம், முடிச்ச உடனே வாரது. 60 வயசுல அவர் முடிக்கல, அவர் பேர பிள்ளைக்கும் கட்டிட்டு. இப்படி ஏதாவது ஒன்று என்ன செய்ய போயிட்டு. அப்போ அதான் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர் அட்வைஸ் பண்ணுறாரு என்னடா, நீங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி போகணும்னு நினச்சிங்கன்னா சரி வராது. அது புரண்டு புரண்டு போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் தாழ்வு வரும், ஒரு நாள் உயர்வு வரும், ஒரு நாள் பணம் வரும், ஒரு நாள் வறுமை வரும், ஒரு நாள் நோய் வரும், ஒரு நாள் ஆரோக்கியம். அதை விட்டுருங்க, அதில் பாட்டில் போகிறதுக்கு ஒன்றை பிடிச்சிக்கங்க. எது? தீனை பிடிச்சிக்கங்க. இதை நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். 5 நேரம் தொழுவேன், இந்த மாதிரி தர்மம் செய்வேன், இந்த மாதிரி ஜக்காத்தை கொடுப்பேன், இந்த மாதிரி ஒழுக்கமாக வாழ்வேன். இதில் சேஞ்சஸ் வராமல் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு போனீங்கன்னு அது இப்படி தான் போயிட்டு இருக்கும். அது ஒரு நாள் நீங்கள் இப்படி நேரம் வரணும்னு ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். தர்த்தீபா நிற்கணும்னு ஒரு நாள் நினைக்க வேண்டாம், அது நிற்காது. அது உலக வாழ்க்கைன்றது அப்படித்தான் போய்கொண்டிருக்கும் என்று இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்யறாரு, ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு, ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். மார்க்கெட்ல சிலர் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஒண்ணுமே என்ன செய்யாது, வியாபாரம் போகாது. ஆனா அவன் பெரிய கோடீஸ்வரன், அவன் பெரிய கோடீஸ்வரன். நான் அந்த நேரத்தை நினைச்சு எனக்கு என்ன செய்யுது, வேதனையா இருக்கு. இமாம் இப்னுல் ஜௌஸி சொல்றாருன்னா, இப்படி அநியாயமா இந்த டைம் என்ன செய்யறான் கழிக்கிறானேன்னு நினைச்சு எனக்கு பெரிய பாரமா இருக்குது. காரணம் என்ன, இமாம் இப்னுல் ஜௌஸி எல்லாம் வந்து சாப்பிட்டா டைம் போயிருமோன்னு படிச்சவங்க, சாப்பிட்டா இந்த டைம் போயிருமோன்னு வாயில போட்டுக்கிட்டு படிச்சவங்க, ரொட்டி கடிக்கிறதுக்கு டைம் போயிருமோன்னு அதை ஊற வச்சு சாப்பிட்டு படிச்சவங்க. அவருக்கு இதை கண்ட உடனே என்ன செய்யுது, உயிர் போகுது. அதனால் சில சலஃப் அறிஞர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு காலத்தை அடைந்திருந்தேன், நீங்க பொருளாதாரத்தில் கஞ்சப்படுற மாதிரி டைமுக்கு கஞ்சப்படுற ஒரு மக்களாக அவங்க இருந்தாங்க. நேரத்துக்கு இப்போ எங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா, 1 லட்சம் தானே என்ன உசுர விட்டுருவான், 1 ஹவர் என்னோட இருக்கிறேன், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, டைம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற லெவலில் தான் இன்றைக்கு இருக்கிறான். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டைம் போறத உசுருக்கு மேலே என்ன செய்ய நினைச்சாங்க. இமாம் இப்னுல் ஜௌஸி அதில் பட்ட வருத்த வேதனையை பார்க்கல நம்மளுக்கு என்னது, இப்படி வேதனைப்படுறாரு என்னென்ன, அவனுக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் இது யாவரம் புகழேன்ற அந்த வேதனை அவனுக்கு இருக்குது. அதனால காலையிலேருந்து அந்தி வரைக்கும் அவன் என்ன செய்யறான், உட்கார்ந்துட்டிக்கிறான். அதை பார்த்து இப்னுல் ஜௌஸி என்ன செய்யறாரு, ஏன்னா இப்படி காலத்தை என்னது வீணா கழிச்சிட்டிக்கிறாங்களோ என்று அவங்களுடைய புத்தியை பற்றி நினைச்சு நான் என்ன செய்கிறேன், வேதனைப்படுகிறேன். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றார். அவர் வசதிக்காரர். இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பணக்காரர், பணக்கார குடும்பத்தில் வந்தவர். ஆனால் அவர் வந்து என்ன செஞ்சாருண்டா, நான் பணத்தோட படிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி தண்ணியை வந்து வறுமையில் போட்டுக்கின்றார். அவர் அப்படி படித்தா நம்மளுக்கு சரி வராதுண்டு. ஆனால் அவர் அதன் பின்னால் அவர் சொல்றாரு, ஒருத்தர் வந்து எப்படி வளர்ந்தாரோ அதை சேஞ்ச் பண்ண நினைச்சாருண்டா, அந்த வசதிகளை சேஞ்ச் பண்ண நினைச்சாருன்னா அது நிறைய என்ன செய்யும், அவரை பாதிக்கும் என்பதனால நான் கொஞ்சம் நடுநிலைக்கு என்ன செஞ்சேன், வந்து கண்டேன் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. இதெல்லாம் எதில் சொல்றாருன்னா, லஃப்தத்துல் கபித் ஃபி நஸீஹத்துல் வலத், ஒரு ஈரலின் துடிப்பு என்று தன் பிள்ளைக்கு செய்த உபதேசம் அந்த நூலில் சொல்றாரு. நீ எப்படி வளரணும் அப்படி என்று அந்த மகனுக்கு செய்த உபதேச நூல் என்ன செய்யறார், சொல்லி காட்டுறார். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இது மனிதனுடைய இயல்பு. நம்ம வந்து ஒரு இடத்துல நிறுத்தி அதை கொண்டு வர வேண்டியது எங்களது கடமையில் இருக்கு. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைச்ச நபிமார்கள்லாம் யாரு, இது அடுத்த பகுதி. அவங்களோட தொழில் என்ன, ஃபர்ஸ்ட் தொழில் என்ன நபிமார்களோட, ஆடு மேய்க்கிறது. நம்ம பொறுப்பு கொடுப்போமா, ஊரில் உள்ள ஒரு ஆடு மேய்க்கிற, நீ தான்டா பள்ளி தலைவர் அப்படி கொடுக்க மாட்டான். ஆனால் பள்ளி தலைவர் ஆகிக்கிறவங்க இதை விட மோசமான இதில் ஆகிக்கிறாங்க, அது வேற. ஆனால் நீ தான் பள்ளி தலைவர், அந்த பொறுப்பை நம்ம கொடுப்போமான்னு கேட்டால் என்ன கொடுக்க, அப்போ ஆடு மேய்க்கிறாள் அவருக்கு நீ, நம்மளோட தகுதி அதுதானே, ஆடு மேய்க்கிறவனுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி. ஆனால் எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சிக்கிறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ மக்காவாசிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்துவத்தை ஏற்பதில் பிரச்சனையாக இருந்தது கொள்கை ரீதியாக மட்டுமல்ல, இந்த ஆளுக்கு நபித்துவம் கிடைச்சிட்டேன்றது. எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, லீடிங்கில் இல்லை. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு எழுத வாசிக்க தெரிஞ்ச மக்கள். ஆனால் இவர் என்னது, எழுதவும் வாசிக்க ஒன்றுமே தெரியாது. இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு எங்களுடைய வேலையை பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். குறைஷி வம்சத்தால் உயர்ந்தவராக அவர் இருந்தாலும் கூட, அதாவது ஸ்டேட்டஸால் அவர் என்ன, அவருடைய பொருளாதார நிலையால் அவர் கொஞ்சம் குறைஞ்சவராக இருந்தார். எப்படி அவங்களால பொறுக்க முடியல அது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வசதி இருக்குது, இவங்களுக்கு நபித்துவம் கிடைக்கல. அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னால், நபித்துவம் நம்மளுக்கு தான் வந்திக்கணும். நம்ம தானே ஊரில் தலைவர்களாக இருக்கிறோம், வசதியாக இருக்கிறோம். நபித்துவம் நமக்கு வர வேண்டியது, இவர் எப்படி நபி ஆகலாம்,
அல்லாஹ் கேட்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக் நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்தை நீங்க ஒரு ஒரவருக்கு யோசிக்கலாம். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், உமது இறைவனுடைய ரஹ்மத்தை இவர்கள் எப்படி பங்கு வைப்பாங்க? அவன் தானே அவர்களுக்கே பங்கு வச்சான்றான்ல. எப்படி இறைவனது ரஹ்மத்தை இவர்கள் பங்கு வைப்பார்கள்? அவர்களுக்குரிய வாழ்க்கை அவன் தானே பங்கு வச்சான். லொஜிக்கலான ஒரு கேள்வி அல்லாஹ் தஆலா கேட்கிறான். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தேடிக்கிறீங்களா? நீ பணக்காரன் ஆயிக்கன்னு நான் தீர்மானிச்சேனா? நான் தானே தீர்மானிச்சேன். அதுக்கு பின்னால நபித்துவம் வேண்டாம் நீ தீர்மானிக்கணும் முடிவுக்கு எப்படி நீ வரலாம்? எனக்கு தெரியும் நபித்துவத்தை எங்க வைக்கணும். வல்லாஹு யஅலமு ஹைஸு யஜஅலு ரிசாலத்தஹு, தனது தூதுத்துவத்தை எங்க வைக்கணும் என்று அல்லாஹ்க்கு என்னது தெரியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவங்களுடைய பெரிய பிரச்சனையா இருந்தது இதுதான். இவர்களுக்கு போய் இப்படி ஆகிட்டு இவரை பின்பற்றவங்க யாரு இந்த மாதிரி ஆளாக ஆக்கிட்டாங்களே என்றது அவங்களுக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு சில பொழுதுகளில் கொள்கையை கூட ஏற்றுக்கின்றிருப்பாங்க. சில மக்கள் கொள்கை ஏற்றுக்கல ரெடி, எந்த பெரிய கொள்கை நம்ம ஏற்றுட்டு போவோம், ஆனால் யாரோட இருக்கிறோம் எவங்களோட இருக்கிறோம்ன்றது மிக முக்கியம் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ அல்லாஹ் தஆலா தான் கேட்குறான், அதாவது அம் யஹ்சுதூன அன்னாஸ் அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி, மக்களுக்கு இறைவன் கொடுத்ததை வைத்தவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். மக்கள் என்று அல்லாஹ் இங்கே சொல்வார் ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நபித்துவத்துக்கு பொறாமைப்பட்டார்கள். இது முக்கியமான ஒரு செய்தி புரிஞ்சுக்கணும். மக்காவாசிகள் நபித்துவத்தை எதிர்த்த மட்டுமல்ல, பொறாமை ஒரு காரணம். இவர் எப்படி நபி ஆகினாரு அப்படின்றது. அதனால் அல்லாஹ் சொல்ற பதில் அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், உமது இறைவனுடைய ரஹ்மத்தை அவர்கள் பிரிக்கிறார்களா? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் யார் யாருக்கு என்ன பங்குன்றதை பிரிச்சது யாரு? நாங்க தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத் லியத்தகித பஅதுஹும் பஅதன் சுக்ரியா, நாங்கள் ஒருவரை உயர்த்தியும் ஒருவரை பொருளாதாரத்தில் தாழ்த்தியும் வச்சு ஏன் தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலை வாங்கிக் கொள்ளணும் என்பதற்காக வேண்டு அல்லாஹ் தஆலா சொல்றாரு தெரியுமா? எல்லாரும் ஒரே இதில் எல்லாம் கோடி கோடியாக உட்காந்துட்டீங்கன்னு வைங்களே, வேலை செய்யணும் அவன் என்ன சொல்லுவான், நீ செய், ரெண்டு பேரும் ஒரே நிலைக்கு நீ ஏன் செய்யணும் அப்படின்ற பிரச்சனை இந்த உலகத்தில் வரும். அதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செஞ்சானா, கொஞ்சம் இவன் 50 ஆக்கினான், இவனுக்கு 20 அவனுக்கு 0, 50 உள்ளவே 20 வேலை வாங்கிக்க, சரியா? இந்த மாதிரி ஒருவருக்கொருவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் இப்படி மாறி என்ன செஞ்சோம், வைத்துக் கொண்டோம். கணவன் மனைவியில கூட அல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு வேற மாதிரியும் எல்லாம் பொருந்தி போகணும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு விளங்கிட்டா? பொருந்தி போயிருக்கி அவ்வளோதான், 2 பேரும் கணவன் தான். பொருந்தி போகணும் கணவன் மனைவி அல்லது அவங்களுக்கு ஒரு வேற ஒரு அமைப்பு வச்சு உனக்கு ஒரு வேற அமைப்பு வச்சது என்னத்துக்குன்னு சொன்னா, அப்பதான் என்ன செய்யும், அந்த இடத்துல முறையாக ஒரு நிர்வாகம் போகும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அப்படி வச்சுக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்றான், ஒருவரை உயர்த்தி ஒருவரை நாம் தாழ்த்தி என்றது பொருளாதாரத்தில், இங்க இனத்திலே இல்லை, மனித ரீதியாக சமம். ஆனால் பொருளாதார ரீதியாக, வசதி ரீதியாக, அறிவு ரீதியாக அப்படி மாற்றி வச்சோன்னா ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, நீ இவன் கொஞ்சம் இவனுக்கு எல்லாருக்கும் எல்லா மொழியும் தெரியும் ஆசை தான், ஆனால் இவனுக்கு இங்கிலீஷ் தெரியக்கூடாது. அப்போ தான் இங்கிலீஷ் தெரிஞ்சவனுக்கு ஏதாவது யூஸ் ஆகும். எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தானே எவனுக்கு எதுவுமே என்ன செய்யாது, யூஸ் ஆகாது. நம்ம நாட்டில் தமிழ் மொழி வேலை செய்யாமல் போகிறதுக்கு காரணம் எல்லாருக்கும் தமிழ் தெரியும். பிரச்சனை என்ன, எல்லாருக்கும் தமிழ் தெரியும், அதனால அது பிரச்சனை இல்லாமல் போயிட்டு. ஆனால் யாருக்கு எது தெரியாதோ, எது இங்கிலீஷ், அதனால அது ஒரு ட்ரெண்டாக என்ன செஞ்சுட்டு அது மாறிட்டு போகுது. அப்போ அல்லாஹு தஆலா ஒருவருக்கொருவர் வேலை வாங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தரஜாக்களை உயர்த்தினானே தவிர, நீ பெரியவன் என்றதற்காக வேண்டியோ, உனக்குத்தான் எல்லாம் என்பதற்காக வேண்டியோ, அல்லது இறைவன் உன்னை திருப்திப்பட்டான் என்பதற்காக வேண்டியோ இறைவன் என்ன செய்யலை, உயர்த்தவில்லை என்பதை அல்லாஹு தஆலா அதில் சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்கிறான் அந்த வசனத்தில், வரஹ்மத்து ரப்பிக்க கைரும் மிம்மா யஜ்மஊன், நீங்கள் சேர்க்கின்ற இந்த பொருளாதாரங்களை விட, அந்தஸ்துக்களை விட இறைவனது அருள் இருக்கிறதே அது மிகவும் சிறந்தது. அது மிகவும் வரஹ்மத்து ரப்பிக்க கைருன் மிம்மா யஜ்மஊன், அவர்கள் சேர்ப்பதை விட மேலதிகமான ஒன்றைக்கு, அது அறிவுள்ளவங்க மட்டும்தான் அதை என்ன செய்வாங்க, விளங்கிக் கொள்வார்கள். அது மிகவும் சிறந்தது என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அடுத்தது இன்னொன்று சொல்றான், வலா ததமன்னவ் மா ஃபத்தலல்லாஹு பிஹி பஅதக்கும் அலா பஅத், அல்லாஹு தஆலா இப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிறானே, இதுல அவனை அடிச்சு நீங்க மேல வரோண்டெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், ஆசைப்பட வேண்டாம். இது அல்லாஹ் உங்களுக்கு பிரிச்சது. அதான் ஹுத் மா ஆதைத்துக், உங்களுக்கு தந்ததை எடுங்க, அடுத்து என்ன, வகுன் மின ஷாக்கிரீன், நன்றி உள்ளவனாக இருங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய மிக முக்கியமான அடிப்படைகள் உண்டு. இன்னொரு வசனத்தை பாருங்க, அல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, கூஃபால இருக்கிற நேரத்தில், இப்போ இஸ்லாமிய ஆட்சி வளர்ந்த பின்னால் எல்லாரும் வசதியா இருந்தாங்களே, அப்போ எல்லாருக்கும் வீடு, ஹப்பாபில் அரசு சொல்றாரு, பணத்தை எங்க, அன்றைக்கு பணத்தை எங்க சேவ் பண்றது, நிலத்துக்குள்ள தான் சேவ் பண்ணுவாங்க. பிள்ளைங்கிட்டா நிலத்துக்குள்ள தான் பணத்தை சேவ் பண்ணுவாங்க. அதனால தான் புதையலுக்கு நிபந்தனை என்ன, ஜாகிலிய காலத்து புதையலாக இருக்கணும். ஏன் கீழே நம்பிட்டதெல்லாம் புதையலைன்னா அவன் என்ன செய்வான், யார் யாரெல்லாம் புதைச்செல்லாம் எடுத்துகிட்டு போய் தான் புதையல்னு சொல்லி 5 கொடுத்துட்டு போயிட்டு இருப்பான். புதையலுக்கு நிபந்தனை வந்து அது ஜாகிலிய கால புதையலாக என்ன செய்யணும், அது இருக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன என்று சொன்னால், அதாவது இப்போ எல்லாருக்கும் சொத்து சுகமெல்லாம் இருக்குது,
அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மா அஸ்பஹ பில் கூஃபா அஹதுன் இல்லா நாஇமுன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா இன்பமும் இந்த கூஃபாவில் வைக்கிறவங்க எல்லாம் கிடைச்சிட்டு எல்லாம் சந்தோஷமா தான் என்ன செய்றீங்க இருக்கிறீங்க. இன்ன அத்னாஹும் மன்சிலத்தன் யஷ்ரபு மின் மாஇன். ஆக குறைஞ்சவர் கூட இங்க நல்ல தண்ணி குடிக்கிறார். மினல் ஃபுராத், வழங்கிட்டா நைல் நதியிலிருந்து என்ன செய்யறாரு, நல்ல இந்த ஃபுராத் நதியிலிருந்து, இந்த டைக்ரிஸ் நதியிலிருந்து என்ன செய்யறாரு, நல்ல தண்ணி அவர் என்ன செய்யறாரு, குடிக்கிறாரு. வயஜ்லிசு ஃபித்தில், நிழல்ல உட்கார்றாரு. அப்படின்னா என்ன, வசதியான வீடு என்ன செய்யுது, ஆக குறைஞ்சவரை கூட இருக்குது. வயக்குலு மினல் புர், நல்ல கோதுமை, பதனிடப்பட்ட கோதுமை எடுத்து என்ன செய்யறாரு, சாப்பிடுகிறார். இன்னமா உன்சிலத் ஹாதிஹில் ஆய ஃபி அஸ்ஹாபி சுஃபா. ஆனா அல்லாஹ் ஒரு வசனம் இறக்கினா, அது உங்களுக்கு தான் இறக்க, சரியா பார்த்தா உங்களுடைய நிலைக்கு இறக்க வேண்டியது. ஆனா அல்லாஹ் இறக்கினது எங்க தெரியுமா, அலிரா வழங்கப்படுத்துறாங்க, அஹ்லு சுஃபாக்களுக்கு இறக்கினா. அல்லாஹ் சுஃபாவாசிகள் இருந்தாங்களே, பசியில் விழுந்து கொண்டு இருந்தாங்களே, ஒரு நேரம் கிடைச்சா ஒரு 3 நேரம் கிடைக்காதவங்களா இருந்தாங்களே, அவங்களுக்கு அல்லாஹ் இறக்குறான். இப்படின்ற சூரத்து ஷூரா 27 வசனம், வலவு பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்த். அல்லாஹ் தஆலா தனது அடியார்களுக்கு தனது ரிஸ்கை விஸ்தீரணம் செய்தால், கொஞ்சம் விரிவாக கொடுத்தாண்டா, அவர்கள் அத்துமீறி விடுவார்கள். அவர்கள் அத்துமீறி விடுவார்கள். வலாக்கின் யுனஸ்ஸிலு பிகதரின் மா யஷா. இதனால தான் அல்லாஹ் தஆலா அளவளவாக இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறான், இறக்குகிறான். யாருக்கு இறக்கினான் அல்லாஹ் தஆலா, சுஃபா வாசிகளுக்கு என்ன செஞ்சான், இறக்கினான். நாம எங்கட நிலையில இருந்து அல்லாஹ் எங்களுக்கு ஏன் கூட தராமிக்கிறான்டா, நம்ம கெட்டு பேத்துறதுக்காண்டி கூட தராமிக்கிறோம் எங்களே யோசிக்கிறோம். உனக்கே முதலாக இறங்கல, இது முதலாவது இறங்கிச்சு யாருக்குன்னா, ஒன்று சாப்பிட்டுட்டு அடுத்தது வழி இல்லாமல் இருந்தாங்களே, அதை ரசூலாங்க தொழுவிப்பார்கள். சுஃபா வாசிகள் சாய்ந்து விடுவார்கள் கீழே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்தனே சுஃபாவாசி எழுப்பி சொன்னாங்க, என்ன அல்லாஹ்வின் தூதரே, ஏதாவது இறைச்சி சாப்பாடுகள் இருக்காதா அப்படின்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, இறைச்சி சாப்பாடுகள் இருக்காதா அப்படின்னு கேட்டான். அவ்வளோ சக்தியெல்லாம் போயிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் அஜிது லஹ்மன் லா, அதாவது எனக்கு இறைச்சி இருந்தால் முதலாவது சாப்பிட தரது நான் உங்களுக்கு தான், நான் முதலாவது என்ன செஞ்சிருப்பேன், தருவேன். வலாக்கின் அப்ஷிரு. ஆனால் சந்தோஷமான செய்தி சொல்கிறேன், ரோம பாரசீகத்தை வெற்றி கொள்கின்ற ஒரு நாள் உங்களுக்கு என்ன செய்ய வரும். உடனே நபித்தோடர் கேட்ட கேள்வி என்ன, அனஹ்னுல் யௌம கைரம் தாலிகல் யௌம். இன்றைய தினம் நாங்கள் நல்லவர்களாக இருக்கிறோமா, அன்றைய தினம் நல்லா இருப்போமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பல் அன்துமுல் யௌம கைர். இன்று நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. அந்த காலத்தில் போட்டி போட்டுக்கொண்டு சண்டை விடுத்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டிருப்பீர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருக்கொருவர் லபகவ் ஃபில் அர்த், பூமியில் அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால் அத்துமீறி விடுவார்கள். உண்மையிலேயே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்டா, நல்ல மக்களை வச்சு இது சொல்ல இயலாது. ஆனால் ஓரளவு இந்த அந்த திமிரு மனசுக்குள்ள வந்துட்டு வைங்களேன், வேண வித்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனை விற்கப்படாதுன்னு கன்ஃபார்ம் ஆகிக்கிறான் உறுதியாக. அந்த இதே வண்டி அந்த வீட்டுக்குள்ள போய் வாரத்தை இவனுக்கு பார்க்குற அளவுக்கு என்னது ஒரு பொறுமை இல்லை. இவன் இன்னொன்று வாங்குறேன்னா விற்பானாங்க, அது வேற. இது வருது, இனி வர வாகனம் வராதுன்னா அவனுக்கு விற்கக்கூடாது, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் விற்க வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு. ஏன் வரக்கூடாது? இந்த முடிவு எதனால் வருது? இன்றைக்கு நிறைய பேர் வீடை அவனுக்கு வசதி இல்லாத லெவலில் டபுள் ட்ரிபிள் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன, பக்கத்தில் உள்ளவன் முன்னேறினதான் இவன் முன்னேறதுக்கு காரணமே. அவங்க அப்படி கட்டிக்கிறான், கடலை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு வடை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இப்படி செய்யறான். நீங்கள் பெரிய ஒன்றும் செய்யலாம். என்னன்னா இவருக்கு ரோசம் வந்தாச்சு, என்னது அடுத்தது கடன் வட்டி கிட்டியெல்லாம் எடுத்துப்பட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கிறது. சில விஷயங்களில் ரோசமே படக்கூடாது. சில விஷயங்களில் எது நம்மளை பாவத்தில் கொண்டு போய் விடுற விஷயம் இருக்குதே, இதில் விழாத மாதிரி என்ன செய்யணும், போய்கொண்டே இருக்கணும். இது மனிதர்களுடைய தவறான அணுகுமுறைகளால் வருது. அல்லாஹ் தஆலா சொல்ற, நாங்கள் ஒரேடியா இறக்கி இருந்தால் ஒத்தருக்கத்தை என்ன செஞ்சிருப்பான், அத்துமீறிப்பான். அதனால தான் நாங்கள் அளவளவா என்ன செய்கிறோம், கொடுக்கிறோம். இது யாருக்கு இறங்கிச்சு? அஹ்லு சுஃபா வாசிகளுக்கு இறங்கியது. என்ன காரணமாக இறங்கியது தெரியுமா? அவர்கள் எங்களுக்கும் உலகம் இருந்தால் நல்லதே என்று ஒரு தடவை நினைத்தார்கள். அப்ப இறங்கிச்சா, அப்பதான் அல்லாஹ் இறக்கிச்சான். இதை ஒரு தடவை எங்களுக்கும் கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லதே என்று நினைச்சாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை என்ன செய்தான், இறக்கினான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு மனநிலைப்பாடை தர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே வாழ்க்கை பங்கை பிரிப்பதை பொறுப்படுத்தியிருக்கின்றவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஆனால் நம்ம அதுக்கு கஷ்டப்படணும், உழைக்கணும், ஆசை வைக்கணும், அந்த ஆசையை சிறந்த முறையில் எதிர்பார்க்கணும், நன்றியோடு இருக்கணும். ஆனால் அது எப்போ நம்ம அளவாக இருக்கணும் என்று சொன்னால், நமது தீன், நமது மார்க்கம், அந்த மார்க்கத்துடைய உறுதியில் கை வைக்கிற மாதிரி வருகிற நேரத்தில் எல்லாம் நம்ம அந்த பகுதி இறைவனை விட்டு தூரமாகிற இடத்துக்கு அதை கொண்டு போகக்கூடாது. காரணம், இறைவன் நிச்சயமாக எடுக்கணும்னு நினைச்சாண்டா சோதனையே உங்களுக்கு தேவையில்லை, சோதனையே தேவையில்லை. ஒரு அறிஞர் ஒரு அழகான வார்த்தை, மனிதன் காலம் முழுமையாக ஆரோக்கியத்தை இழந்து பணத்தை சம்பாதிக்கிறான், இறுதியில் அந்த ஆரோக்கியத்துக்காக டோட்டல் பணத்தை என்ன செய்கிறான், செலவழிக்கிறான்.
அப்படி எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த சொன்ன வாழ்க்கையுடைய ஒரு அதாவது யதார்த்தபூர்வமான நிலையை பார்க்குறோம். யார் இன்றைக்கு ஹெல்த்தை கஷ்டம் சாப்பிடவா டைமிக்குன்னு கேட்குறான். சாப்பிட்ற டைமாக இருக்குது, போகிற வழியிலே சாப்பிட்றவன். அதுவும் வெஸ்டர்ன்லாம் என்ன சரி, ஒரு பெப்சியை கையில் எடுத்தாச்சு, ஒரு பிஸ்ஸா கையில் எடுத்தாச்சு, நடு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறான். ஏன்னா உழைக்கிறாராம், வழங்கிட்டா. இப்படி காலம் போய் போய் கடைசியில் அங்கே என்ன கிட்னி ஃபெயிலியர், அது அப்படியே ரிட்டன். இப்படி ஒரு புத்தி இல்லாதவர்களாக வாழ்றதை விட அன்றைக்கும் உழைச்சோம், அன்றைக்கும் சந்தோஷப்பட்டோம், அன்றைக்கும் தொழுதோம், அன்றைக்கும் தர்மம் செய்தோம், இன்றைக்கும் அதே மாதிரி என்ன செய்கிறோம் இருக்கிறோம் என்கின்ற அந்த வாழ்க்கையில் உள்ள திருப்தி இருக்குது. அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத் 300 வருடத்துக்கு மேலே தூங்கிய குகைவாசிகளை சூழ்ந்து கொண்டது. அவங்களுக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு சூழ இருக்குதுன்றது காணல. அவங்க சாதாரணமாக உணவு வாங்க போகிற மாதிரி போனாங்க, அகப்படுவாங்க, திரும்பி வந்தாங்க, எல்லாம் நடந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னது சூழ்ந்திருந்தது அவங்கள. நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களுக்கு சூழ்ந்திருந்ததை நம்ம குர்ஆனில் என்ன செய்கிறோம் படிக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு சூழ எங்கெங்கெல்லாம் இருக்கலாம். ஆனால் எங்களது கெட்ட செயல்களால், அவநம்பிக்கைகளால், இறைவன் மீது வைக்கக்கூடிய அந்த அதாவது தூர யோசனையற்ற தன்மைகளால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், எங்களை கைவிடக்கூடிய வாய்ப்பு என்னது உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி அல்லாஹும்மன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அஃபாஃப் என்பது போதும் என்று அந்த பண்பை வளர்த்து கொள்ளக்கூடிய தன்மையையும் போதும் என்ற தன்மையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தர வேண்டும். செல்வம் என்று சொல்லலாம், ஆனால் கினான்றது கூடிய அசில் அர்த்தம் அதாவது பணம் அல்ல, சொத்தல்ல. முதல் அசில் அர்த்தம் போதும் என்ற தன்மை, அதான் அசுல் அர்த்தம். அதுக்கு பின்னால அது என்னது செல்வமாக என்ன செய்யும் மாறும். அந்த தன்மை அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், தர வேண்டும் என்று அடிக்கடி நம்ம பிரார்த்திப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருப்தி அடைந்த மக்களில், இறைவனது மார்க்கத்தை பொருந்திக் கொள்ளக்கூடிய, இறைவனது தீர்ப்பை பொருந்திக் கொள்ளக்கூடிய மக்களில் அல்லாஹு தாலா எம் அனைவரை. அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.